जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय की शील प्रभुपाद की टाइगर विमानम जी ओके 4.64 मध्य இல்லை हरे कृष्णा माता जी हरे कृष्णा माता जी ஆமா சைத்தன்ய சரிதாமம் 4வது மத்தியிலே 4வது அத்தியாயம் ஓகே 64வது ஸ்லோகம் என்கிட்ட புக் இல்ல பிரபு ஓகே கேட்டே இருக்கு ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா ஓகே 4.64 மத்தியிலே ஓகே அக்ஷய் மாதாஜி நீங்க படிக்கிறீங்களா நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் அக்ஷய் மாதாஜி ஓகே பிருந்தா மாதாஜி படிக்கிறீங்களா 4.64 ஓகே ஓகே படிக்கிறேன் பிரபு துபதீபா கரினானா போகலாகாயிலா தீபதீபா கரினானா போகலாகாயிலா दरी दुग्ध संदेशादि जत किछु आइला दरी दुग्ध संदेशादि जत किछु आइला அபிஷேக நிகழ்ச்சி முடிந்த பின்னர் தூபமும் தீபமும் அவருக்கு காட்டப்பட்டு அதன் பின்னர் அனைத்து விதமான உணவும் நைவேத்தியம் செய்யப்பட்டன. தயிர், பால், பல வகையான இனிப்புகள் முதலியவை அந்த உணவில் அடங்கும். இப்ப கோபால் தான் கோபால் ரெட்டிக்கு எல்லாம் அபிஷேகம் முடிஞ்சிச்சு. பெரிய அபிஷேகம், எவ்வளோ கேலன்ஸ் வாட்டர் அவ்வளோ அபிஷேகம் பண்ணி இப்போ போக் கொடுக்குறாங்க ஃபுட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தயிர், பால் வகை, நிறைய ஸ்வீட்ஸு, பால் ஸ்வீட்ஸ் நிறையா பல வகைகள் இந்த மாதிரிலாம் அவங்க அர்ப்பணம் பண்ணுறாங்க. 65 சுவாசித ஜலா நவபாத்ரே சமர்ப்பினா சுவாசிதா ஜல நவபாத்ரே சமர்ப்பினா ஆச்சமனதியா சேயி தாம்பூல நிவேதிலா விக்கிரகத்திற்கு முதலில் பலதரப்பட்ட உணவுப் பொருட்கள் நைவேத்தியம் செய்யப்பட்டன. பின்னர் நறுமணமிக்க குடிநீர் புதிய பாத்திரங்களில் வழங்கப்பட்டன. அதன் பின்னர் வாய் அனுபவதற்கான நீரும் வழங்கப்பட்டது. இறுதியாக பல்வேறு வாசனை திரவியங்கள் நிறைந்த தாம்பூலம் வழங்கப்பட்டது. இவ்வளோ வழங்கியிருக்காங்க. ஓகே, டிடி நம்ம வீட்டில் ஒருத்தராக கன்சிடர் பண்ணிடணும். ஏகப்பட்ட உணவு வகைகள் வழங்கி வாயை கால்வது கூட தண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பான் நம்ம சாப்பிடக்கூடாது. ஓகே, வெத்தலை பாக்கு சாப்பிடக்கூடாது. தாம்பூலம் கரெக்டு. ஓகே, 66 ஆரத்ரிகா கரி கைலா பகுதஸ்தவனா ஆரத்ரிகா கரி கைலா பகுதா ஸ்வாதனா தண்டவத் கரி கைலா ஆத்ம சமர்ப்பணா தாம்பலம் வழங்கிய பின்னர் போக அரத்தி நிகழ்த்தப்பட்டது. இறுதியில் ஒவ்வொருவரும் பல்வேறு புகழ் மாலையினை அர்ப்பணித்து விக்கிரகத்தின் முன்பு முழுமையாக விழுந்து பூரண சரணாகதியுடன் தங்களை அர்ப்பணித்தனர். இன்னொரு அடுத்த ஆரத்தி போக ஆரத்தி. ஓகே, என்ன பாட்டு என்ன? ஸ்ரீ கௌர ஹரி ஸ்ரீ கௌர ஹரி ஹரி
இந்த பாட்டு வரும் இல்லையா, அது வந்து ஆர் போகாரதி பாடின பாட்டு. ஓகே, அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டுலாம் நம்ம கௌடிய வைஷ்ணவம் இதில் இருக்குது, மதியம் பாடணும். எல்லாம் நல்லா விழுந்து கும்பிட்றாங்க, டிடி பண்ணால் ஃபுல் தண்டவத் பண்ணா பண்ணுறாங்க. 67 கிராமே ராஜதே கேதுண்டலா தாலி கோதுமா சூர்ணா கிரமராஜா தேகா தண்டுலா தானி கோதுமா சூர்ணா शकलानियादिला पर्वत हैल पूर्णा सकल ஆனியாதிலா பர்வத ஹைலா பூர்ணா. விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட போகிறார் என்பதை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் கிராம மக்கள் தங்களிடம் இருந்த அரிசி, பருப்பு, கோதுமை மாவு என அனைத்தையும் கொண்டு வந்தனர். அவர்கள் பெருமளவில் பொருட்களை கொண்டு வந்ததால் மலையின் மேற்பரப்பு முழுவதும் நிரம்பியது. ஹரே கிருஷ்ணா. நிறைய விதமான ரைஸ் வெரைட்டிஸ், ரா ரைஸ், தால், வீட் ஃப்ளவர், கோதுமை மாவு இதெல்லாம் கொண்டுருக்காங்க. ஓகே, மழை முழுதான் நடந்துச்சு இந்த மாதிரி. 68 சுதா மாதாஜி 68. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சுதா மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரணாம். 68 कुंभकार करे शैला जय मृत भाजना कुंभकार करे शिल जय मृत भाजना शबानाइला प्रादेशदिल रंदना शबानाइल प्राते सडिल रंदना. கிராமத்தினர் தங்களிடம் இருந்த அரிசி, பருப்பு மற்றும் மாவுகளை கொண்டு வந்தபோது கிராமத்தில் இருந்த குயவர்கள் எல்லாவித சமையல் பானைகளையும் கொண்டு வந்தனர். காலையிலேயே சமையல் தொடங்கியது. வில்லேஜஸ் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பாத்திரங்கள் வந்து அதில் வந்து நிறைய ஸ்டாக் வீட்டில் என்னென்ன இருக்கோ அந்த எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டாங்க. ஓகே, காலையில் சமையல் ஆரம்பிச்சிச்சு. பாவனை படிக்கிறான். ஓகே, வசந்தி மாதாஜி 4.69, மத்தியிலே 4.69. 4.69 ஆமா, மத்தியிலே. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, அடுத்த ஸ்லோகம். தசவிப்ரா அன்னாராந்தி கரே ஏகஸ்தூபா दशविप्र अन्नारान्ति करे एकस्तुभा जना पांचरान्धे व्यञ्जनाधीनानासूपा जन पांचरान्धे व्यञ्जनाधि நானாசுபா. 10 பிராமணர்கள் தானியங்களை சமைத்தனர். 5 பிராமணர்கள் பலதரப்பட்ட காய்கறிகளையும் சூப்புகளையும் சமைத்தனர். இவ்வளோ பிராமணர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, துத்தமான பிராமணர்கள். ஓகே, இந்த மாதிரி எல்லாமே குக் பண்ணுறாங்க. பன்யா சாகா பலமூலே விவிதா வியஞ்சனா பன்யா சாகா பலே மூலே விதவித வஞ்சனா केहा बड़ा बड़ी कड़ी करे विप्रगणा केहा पड़े पड़ी कड़ी करे விப்ரகணா. காட்டிலிருந்து சேகரிக்கப்பட்ட பல வகையான கீரைகள், கிழங்குகள் மற்றும் பழங்களை கொண்டு பலதரப்பட்ட காய்கறிகள் சமைக்கப்பட்டன. சிலர் பருப்பினை மசித்து வடை, பச்சடி போன்றவற்றை செய்தனர். இவ்விதமாக பிராமணர்கள் பல வகையான உணவுப் பொருட்களை தயாரித்தனர். அது செழிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஊர் ஏன்னா கங்கை வயது இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கும். ஊரே சூப்பராக இருக்கும். அங்கெல்லாம் உணவுப் பொருட்கள்லாம் ரொம்ப தித்திப்பாக இருக்கும். பலாப்பழத்தில் நிறைய பலா மரத்தில் வரதுல நிறைய இது பண்ணுவாங்க, டிஷ் பண்ணுவாங்க. மாய்ப்பூரில் வந்து உணவு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கதாபவனில் சாப்பிட்ருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கும். 71 71 जना भच सातार रुति करे राशि राशि जना पासा सदा रुटी करे राशि राशि अन्न व्यंजन शबा रहे गृहते बासी अन्न व्यंजन शबा रहे करिते पासी. 5-7 ஆட்கள் அதிக அளவில் ரொட்டி தயாரித்தனர். அவை மட்டுமின்றி காய்கறிகள், பருப்பு, சாதம் ஆகிய என அனைத்தும் போதுமான நெய்யுடன் சமைக்கப்பட்டன. ஹியூஜ் குவாலிட்டி, ரொம்ப சப்பாத்தி அதிகமாக இல்லை பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி
ஆசை எல்லாம் சேட் பண்ணியா? எல்லாம் சேட்டிங் முடிச்சு எவ்வளோ பண்ணணும்? போயிட்டு வரியா? ஓகே, நீ படிக்கிறியா? 72 படிக்கிறியா? 72 72 எடுத்துக்கிட்டியா? அடுத்தோட கூடுவா. ஓகே, அக்ஷயா மாதாஜி இருக்கீங்களா? அக்ஷயா மாதாஜி வீட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. பிரபு. ஹரே ஓகே, கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, 72 படிங்க. ஓகே பிரபு. நபவஸ்ரா பாதிதா ஹே பலாசேரபாதா தவவஸ்ரா பாதிதா ஹே பலாசேரபாதா ராந்தி ராந்தி தாரா உபரா ராசி கைலபாதா ராந்தி ராந்தி தாரா உபராசி கைலபாதா. புதிய துணிகளை தரையில் விரித்து அவற்றின் மேல் புரசு மர இலைகளை பரப்பி அந்த இலைகளின் மீது சமைக்கப்பட்ட சாதம் முழுவதும் குவிக்கப்பட்டது. புரசு மரம். ஹரே கிருஷ்ணா. புரத்து மரம் போட்டிருக்கேன் பிரபு. நமக்கு என்ன மரம்? என்ன மரம் போட்டிருக்கு? புரத்து மரம். குருத்து மரம். புரசு மர இலைகளை பரப்பி. புரசு மரமா? ஓகே, பலாசா லீவ்ஸ். பலாசா லீவ்ஸ். ஆமா, அப்படி போட்டுருக்கீங்க. தமிழ் பேரோ பலாசாங்கன்னா புரச மரம். புரச மரம் போட்டுக்கோ. ஆமா பிரபு, இங்கே அப்படிதான் போட்டிருக்கு. மேல கூட பலாசேன்னா ராபாதன்னா புரசு மரத்தின் இலைன்னு போட்டிருக்கு. ஓ, மீனிங்ல கூட. ஓகே, இங்கே பலாசானே போட்டிருக்காங்க. பலாசா அப்படி போட்டாங்க. ஓகே, அடுத்து படிக்கலாம். 73 தாரபாசே ருதிராசிரா பர்வத ஹைலா தாரபாசே ருடிராசிரா பர்வத ஹைலா शुभ आदि व्यंजन भांडा शौदिके धरिला शुभ आदि व्यंजन भांडा शौदिके धरिला. சாத குயிலுக்கு அருகில் ரொட்டி குவியலும் இருந்தது. பலதரப்பட்ட காய்கறிகள், சூப்புகள் என அனைத்து பதார்த்தங்களும் வெவ்வேறு பானைகளில் அவற்றை சுற்றி வைக்கப்பட்டன. எல்லாமே ஆஃபரிங் இருக்கு. ஓகே, எப்படி மலை மாதிரி குவிச்சிருக்காங்க உணவு படக்கலே மகான் முன்னால கோபாலடி முன்னால. தாரபாசே நதி துக்த மாதா சிக்கரிணி தாரபாசே ததி துக்த மாடா சிக்கரிணி பாயாஷாமதனி சராபாசே தரியானி பாயாசாமதனி சரபாசே தரியானி. தயிர், பால், மோர், சிகரிணி, பாயசம், வெண்ணெய், பாலேடு ஆகியவற்றை காய்கறிகளை சுற்றி வைக்கப்பட்டன. பொருளுரை. அன்னக்கூடம் என்று வழங்கப்படும் இத்தகைய நிகழ்ச்சிகளில் சாதம் ஒரு சிறு குன்றினை போன்று, அதாவது அன்னக்குயில் குவிக்கப்பட்டு பிரசாத விநியோகம் செய்யப்படுகிறது. கோவத்ன பூஜை பண்ணும்போது இப்போ அன்னக்கூடம் செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி நடக்குதுங்க. ஃபர்ஸ்ட் இங்கே தான் நடந்திருக்கு. அடுத்தது ஹே நமதே அன்னக்கூட்டா கரிலா சஜனா ஹே நமதே அன்னக்கூட்ட கரில சாஜன பூரி கோஷாங்கி கோபாலேரே கைலா சமர்ப்பணா பூரி கோசாகி கோபாலரே கைல சமர்ப்பண. இவ்விதமாக அன்னக்கூட நிகழ்ச்சி நிகழ்த்தப்பட்டது. மாதவேந்திர பூரி கோஸ்வாமி தாமே அவை எல்லாவற்றையும் கோபாலருக்கு சமர்ப்பித்தார். ஸோ மாதவேந்திர பூரி எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறார். ஏன்னா மாதவேந்திர பூரி அவ்வளோ தேங்க்யூ மாதிரி மாதவேந்திர பூரி அவ்வளோ பிரியமான பக்தனால அவர்கிட்ட வந்து அந்த சேவையை ஏற்றுக்கிறார் பகவான். ஓகே, அவர் அர்ப்பணிக்கும் போது ஏற்றுக்கிறார். 76 மலைவாசன் பிரபு 76. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. अनेक घटावारी दिला श्वासिता जला अनेक कटपरी दिल श्वासित जल बहुदिनेरा शुदाया गोपाला कैला चकला बहुदिनेरा शुदाय गोपाला कैला सकल. நறுமணமிக்க குடிநீர் பல்வேறு பானைகளில் நிரப்பப்பட்டிருந்தது. வெகு நாள்களாக பசியுடன் இருந்த பகவான் ஸ்ரீ கோபாலர் அர்ப்பணிக்கப்பட்ட அனைத்தையும் உண்டார். ஓகே, ரொம்ப நாளைக்கு அவர் உணவு இல்லாதனால அவர் நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்றாரு. ஓகே, ஜஜபி கோபால சபா அன்ன व्यंजन கைலா ஜஜபி கோபால சபா அன்ன व्यंजन கைலா தாரஹஸ்த ஸ்பர்ஷே புனா தேமனி ஹைலா தாரஹஸ்த ஸ்பர்ஷே புனா தேமனி ஹைலா. நைவேத்தியம் செய்யப்பட்ட அனைத்தையும் ஸ்ரீ கோபாலர் உண்ட போதிலும் அவரது தெய்வீக கரத்தின் ஸ்பரிசத்தினால் அவை அனைத்தும் முன்பு போல அப்படியே இருந்தன. பொருளுரை. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் விக்கிர வடிவில் தோன்றி தமது பக்தர்களால் அர்ப்பணிக்கப்படும் உணவினை எவ்வாறு உண்கிறார் என்பதை நாத்திகர்களால் புரிந்து கொள்ள இயலாது.
பகவத்கீதையில் 9.26 கிருஷ்ணர் கூறுகிறார், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமி பக்தியா பிரயச்சதி தத் அகம் பக் யுபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனம். அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு இலையோ பூவோ பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கின்றேன். பகவான் பூர்ணமானவர் என்பதால் தமது பக்தர்களால் அர்ப்பணிக்கப்படும் அனைத்தையும் அவர் உண்கிறார். இருப்பினும் அவரது தெய்வீக தரத்தின் ஸ்பரிசத்தினால் அனைத்து உணவுப் பொருட்களும் முன்பு போல அப்படியே இருக்கின்றன. தரத்தில் மட்டும் மாற்றம் காணப்படுகிறது. உணவானது நைவேத்தியம் செய்வதற்கு முன்பு வேறு ஒன்றாக இருந்தது. ஆனால் நைவேத்தியத்துக்கு பின்னர் அந்த உணவு தெய்வீக தன்மையினை பெறுகின்றது. பகவான் பூர்ணமானவர் என்பதால் அவர் உண்ட பின்னர் அப்படியே உள்ளார். பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யதே. கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படும் உணவானது தன்மையில் கிருஷ்ணரை போன்றதே. கிருஷ்ணர் எவ்வாறு அவ்யய அல்லது அழிவற்றவராக உள்ளாரோ அவ்வாறே அவரால் உண்ணப்பட்ட உணவும் அவரை போலவே முன்னர் இருந்தபடியே அப்படியே இருந்தது. இது மட்டுமன்றி கிருஷ்ணரால் தமது தெய்வீக புலன்களில் எந்த ஒரு புலனை கொண்டும் உணவினை உண்ண இயலும். அவரால் பார்வையின் மூலமாக அல்லது தொடுவதன் மூலமாக உணவினை உண்ண இயலும். உண்ணுவதற்கான அவசியம் கிருஷ்ணருக்கு உண்டு என்று யாரும் நினைக்கக்கூடாது. சாதாரண மனிதனை போன்று அவருக்கு பசி எடுப்பதில்லை. அவ்வாறு இருப்பினும் அவர் தம் பசியுடன் இருப்பது போன்று வெளிப்படுத்திக் கொள்கிறார். அவரால் எதை வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் உண்ண முடியும். கிருஷ்ணர் உண்பதில் இருக்கும் இந்த தத்துவத்தினை நமது தெய்வீக புலன்களின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். பகவானின் பக்தி தொண்டில் இடையறாது ஈடுபட்டு நமது புலன்கள் தூய்மை அடையும் போது நம்மால் கிருஷ்ணரின் செயல்கள், நாமங்கள், ரூபங்கள், குணங்கள், லீலைகள் மற்றும் பரிவாரங்களை பற்றி புரிந்து கொள்ள இயலும். அத்த ஸ்ரீ கிருஷ்ண நாமாத்தி நபவேத் பிராப்யம் இந்திரியை சேவோன் முகேஹி ஜிஹ்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்முரத்யத. மழுங்கிய பௌதீக புலன்களை கொண்டு யாராலும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள இயலாது. ஆனால் பக்தர்களின் தெய்வீக அன்பு தொண்டினால் திருப்தி அடைந்து அவர் தம்மை தமது பக்தர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பக்தி ரசாமித சிந்து 1.2.834. கிருஷ்ணர் நம்மை வெளிப்படுத்தும் போது பக்தர்களால் அவரை புரிந்து கொள்ள முடிகிறது. பௌதிக அறிஞரால் பக்தியற்ற ஆராய்ச்சி பணிகளின் மூலமாக கிருஷ்ணரையோ அவரது லீலைகளையோ புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ. என்ன சொன்னாங்க? அதான் கிளாஸ் கல்யா அன்னைக்கு. ஸோ பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோய் யோமை பக்தியா பரேசே ததகம் பக்தியோ போதும் அஷ்டாமை பரேதாத்மனா. அன்போடு கொடுக்கக்கூடிய எதையும் ஏற்றுக்கிறார். குவான்டிட்டி வந்து அவருக்கு இது கிடையாது. எவ்வளோ குவான்டிட்டினாலும் எடுத்துப்பார். ஓகே, அதனால் நமக்கு பகவானுக்கு சேவை பண்ண முடியாது. எந்த புறங்களை வைத்து ஜட புறங்களை வைத்து சேவை பண்ண முடியாது. அதனால் நம்ம ஆஃபரிங் எல்லாமே குருமராஜ் பிரபுபாத் மூலமாக ஆஃபர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம பரம்பரையில் ஆஃபர் பண்ண முடியும், தவிர நம்ம ஆஃபர் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆஃபரிங்கை வந்து அவர் ஏற்றுக்கிறார் இந்த குரு பரம்பரை மூலமாக. கிருஷ்ணன் எப்படி தான் புரிஞ்சுக்க முடியும்? அதான் ஸ்ரீகிருஷ்ண நாமாதி நாபவேத் கிராஹிம் திரே சேவமுகேஹி ஜூஹாது ஸ்வயமேவ ஸ்பிரத்யதா. ஆன்மீக புலன்களால் தான் புரிஞ்சுக்கொள்ள முடியும், பௌதிக புலன்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே இந்த மந்திரத்தை ஷேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தட் நாக்கை தூய்மை பண்ணுறதுக்கு வந்து சேவன் முக்கிய அதுதான் ஸ்டார்ட் ஆகுது. ஜிவ்ஹா அது ஜிபா நாக்குலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். பிரசாதம் உட்கொள்கிறோம், பகவானுக்கு புகழ்ந்து சொல்கிறோம். இப்போ 78 ஆசிரி படிக்கிறியா? 78 எடுத்துட்டியா? நீ முடிச்சு ஷேர் பண்ண போனேன். உங்களோட ஷேர் பண்ணதான் அப்புறம் படி. ஓகே, ஏன்னா அப்புறம் முடியாது, அப்புறம் நேரம் இருக்கு. யஹா அனுபவ கைலா மாதவ கோசாயி கொஞ்சம் கட்டிப்படி லிக்கிட்டோம். தாரதாயி கோபாலேரா லோகானா கிச்சினாயி How Gopala ate everything while the food reminded the same as transcendentally perceived by Madhavendra Puri Goswami. Nothing remains a secret to the devotees of the Lord. எதுவுமே சீக்கிரம் கிடையாது. ஓகே, எல்லாமே எப்படி அந்த ஃபுட் அப்படியே இருக்குது. அதனால வந்து அந்த கிருஷ்ணா சாப்பிட்டார்.
ஆனால் பகவானுடைய பக்தர்களுக்கு தெரியும். ஓகே, 79 ஏகதினேன உத்யோகாய் சே மகோத்சவ கைலா गोपाल प्रभावे हया अन्ये न जानिला हया चल Translation: The wonderful festival and installation of Sri Gopal Ji was arranged in one day. Certainly, all this was accomplished by the potency of Gopala. No one but a devotee can understand this. ஒரே நாளில் எல்லா ஃபெஸ்டிவல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சுது. எவ்வளோ பிளானிங் பாருங்கள், ஒரு பிளானிங் கிடையாது, ஒரே நாளில் முடிஞ்சுது. நம்ம எவ்வளோ பிளான் பண்ணிட்டு இது வந்து மகாவுடைய அரேஞ்ச்மெண்ட்லாம் அப்படி நடக்குது. பர்பட் ஜாய். The Krishna conscious movement has spread all over the world within a very short time, within 5 years, and Mundane people are very much astonished by this. However, by the grace of Lord Chaitanya Mahaprabhu, we understand that everything is possible by the grace of Krishna. Why does Krishna have to take 5 years? In 5 days, he can spread his name and fame all over the world like wildfire. Those who have faith in and devotion to Krishna can understand that these things happen so wonderfully by the grace of Sri Chaitanya Mahaprabhu. We are simply the instruments. In the fierce battle of Kurukshetra. The fierce battle of Kurukshetra, Arjuna was victorious within 18 days simply because Krishna's grace was on his side. Yatta Yogeshwara Krishna Yatta Parthoda Nutara Wherever there is Krishna, the master of all mystics, and wherever there is Arjuna, the supreme archer, there will also certainly be opulence, victory, extraordinary power, and mortality. That is my opinion. Morality. That is my opinion. PG 18.78. Okay. If the preachers in our Krishna conscious movement are sincere devotees of Krishna, Krishna will always be with them because he is very kind and favorable to all his devotees. Just as Arjuna and Krishna were victorious in battle of Kurukshetra, this Krishna conscious movement will surely emerge victorious if we remain sincere devotees of the Lord and serve the Lord according to the advice of the predecessors, the 6 Goswamis and the other devotees. As Narottam Das Thakur has stated, Tadena charana sevi bhakta saneva janame hoye abhilash. படிப்போம்ல இது ஹரிஹராய நம அந்தல வரும். The Krishna conscious devotees must always desire to remain in the society of devotees. Bhakta Sanevas, they cannot go outside Krishna conscious society or movement. Within the society, we must try to serve the predecessors by preaching Chaitanya Mahaprabhu's cult and spreading his fame and name all over the world. If we attempt this seriously within the society, it will be successfully done. There is no question of estimating how this will happen in the mundane sense, but without a doubt, it happens by the grace of Krishna. Thank you. எடுத்துட்டு 80 ஓகே. ஸோ பிரபா என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்கான் சொசைட்டிட்டு போகாதீங்கன்றார். என்ன கஷ்டம் வந்தாலும் இஸ்கான் சொசைட்டியில் இருங்கன்றார். ஓகே, இஸ்கான் சொசைட்டியில் இருந்தே நம்ம சேவ் பண்ணோம்னா நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகிடும். அது எப்படின்னு கேட்க முடியாது, ஏன்னா அது சைத்தன்யமுடைய கருணை இருக்குது. பிரபுபாதரும் ரூப கோஸ்வாமி பிரபுபாதா இன்சார்ஜ் இந்த மூமெண்ட்டுக்கு. அதனால் பக்த சனே பாசா காதேர சரண சேவி பக்த சனே பா ஜனமே ஜனமே ஹோய் அபிலாஷ். நரோத்தம் தாஸ் தகர் பாடிக்கார். பக்த சனே பக்தருடைய மத்தியில் இருந்து பயிற்சி பண்ணுறது. அதனால் கிருஷ்ண கான்சியஸ் மூமெண்ட் வந்து நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா கிருஷ்ணனும் அங்கே ஆச்சாரியர்கள் இருக்கான். எத்தனை ஏகேஷ கிருஷ்ணன் எத்தனை பார்த்தா தந்திரா தத்திர சே விஜயோபுத்தி துர்வாநிதி மத்தி மாமா. எங்கே கிருஷ்ணன் அர்ஜுனன் இருக்காங்களோ அது வெற்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி மத்தியில் இல்லை 4.80. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
ஸோ அதனால் கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது எப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு டீச்சிங்ஸ் மூலம் புரிஞ்சுக்கலாம். அவருடைய கருணை மூலம் புரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. எப்படி வந்து கிருஷ்ண கான்சியஸ் மூமெண்ட் வந்து 5 வருடங்கள் எப்படி பரவிச்சு பாருங்க. அதே மாதிரி எல்லா விஷயமும் கிருஷ்ணால் பண்ண முடியும். நம்ம எல்லாம் ஒரு கருவிகள்ங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். எந்த விதமான செயலாக இருந்தாலும் கிருஷ்ணர் எனக்கு அசைன் பண்ணியிருக்கிறாரு, இதை வந்து அவருடைய திருப்திக்காக பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து பக்தியில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும். 80 படிக்கணும், 80 படிக்கணும். சார் படிக்கிறியா? 80 எடுக்கல, 4.80 எடுக்க முடியலையா? சரி, பிரபாவதி மாதம் படிக்கட்டும். பிரபாவதி மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி 80. சரிங்க பிரபு. ஆச்சமன தியாதிலா விதக சஞ்சயா ஆசமன தியாதில விகடக சஞ்சய விதக ஓகே. ஆரதி கரிலா லோகே கரே ஜய ஜய. ஆரதி கரில லோகே கர ஜய ஜய. மாதவேந்திரபுரி கோபாலருக்கு வாய் அலம்புவதற்கான நீரினை வழங்கினார். அவர் மெல்லுவதற்கு தாம்பூலம் வழங்கினார். அதன் பின்னர் ஆரத்தி நிகழ்த்தப்பட்டது. எல்லா மக்களும் ஜெய ஜெய எல்லா புகழும் கோபாலருக்கு உரித்தாகட்டும் என்று உச்சரித்தனர். கீர்த்தனோட ஆரத்தி நடக்குது. ஓகே, அடுத்தது ஷயாகரைலா நூதனா கதா ஆனாஞானா ஆனாஞா. ஷயாகரையில நூதன காட ஆனாஞா. நவவஸ்திராணி தரா உபரே பாத்தியா. நவவஸ்திராணி தாரா உபேரே பாதியா. பகவானின் ஓய்விற்காக ஸ்ரீ மாதவேந்திரபுரி புதிய கட்டிலை கொண்டு வந்தார். அதன் மீது ஒரு புதிய விரிப்பினை விரித்து படுக்கையினை தயார் செய்தார். ஸோ நம்ம டிடி வர்ஷிப் வந்து முக்கியம் இல்லையா? டிடி வர்ஷிப்பில் இது ஒன்று இருக்குது, பகவானுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது. பகவானுக்கு இப்போ டிடி வர்ஷிப்லாம் எல்லோரும் வீட்டில் வச்சுக்கலாம். இந்த டிடி முதல்ல பிக்சர் வச்சுக்கணும். பிக்சருக்கு வந்து நம்ம பூக்கள்லாம் ஆஃபர் பண்ணி முதல்ல வந்து நம்ம ஊதுபத்தி, அதுக்கடுத்து நெய் விளக்கு, அதுக்கு எப்படி பண்ணணுங்கிறது முயற்சி இருக்குது. இப்போ இது இருக்குல்ல, பயிற்சி இருக்குல்ல, 7 முறை காட்டணும். இதெல்லாம் போட்டுருப்பாங்க இஸ்கானுக்கு வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எல்லாமே. 7 முறை காட்டிட்டு அப்புறம் ஊதுபத்தி, நெய் விளக்கு, அதுக்கடுத்து வந்து இது தானே சங்கு தண்ணி இல்லையா, அதுக்கடுத்து கட்சி வச்சு இது பண்ணுவாங்க. இது முடியலாம் 2 ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் பூ காட்டணும். பூ காட்டிட்டு அப்புறம் சாமரம், அப்புறம் வந்து மயில் தோகை, இது வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா. இது வந்து நம்ம படுக்க வைக்கும்போது, பகவானுக்கு ரெஸ்ட் கொடுக்கும்போது அவங்களோட இருக்க பூவெலாம் எடுத்துடணும். ஃபோட்டோவில் பூவெலாம் எடுத்துடணும். நைட்டு எடுத்துடணும். ஓகே, எடுத்து ரெஸ்ட் கொடுக்கணும். திருப்பி அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆச்சமனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குள்ளே ஆச்சமன் மூலமந்திரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் முதலேருந்து திருப்பி அடுத்த நாள் காலையிலேருந்து. ஓகே, சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதை இங்கே உல்லாசமாக டெய்லி வந்து அபிஷேகம் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம 14 நாளைக்கு ஒருக்கா அபிஷேகம் பண்ணலாம். இது மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டியூரேஷன் 1 வீக் ஒர்க்க பண்ணலாம். சில சமயம் அபிஷேகம் டெய்லி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெஸ்ட் கொடுக்குறதும் நம்மளுடைய கடமை. பகவானுக்கு ரெஸ்ட் நம்ம எப்படி ரெஸ்ட் எடுக்கணும் அதேமாதிரி அவங்களும் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இது மாதிரி புரிய பண்ணுறார். நியூ கார்ட், சின்னதாக ஒரு கார்ட் வச்சு அதில் பெட்லாம் வச்சு பகவானை தூங்குற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த கர்ச்சிப்பு ஆரத்தி, அந்த சங்குல நீர் ஆரத்தி, அது எதை குறிக்குது பிரபு? அது அபிஷேகம் தானே முல்லுசாமி மாதாஜி, அபிஷேகம் தானே அது. ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த சங்கு தண்ணி வந்து எதை குறிக்குது பிரபு? அவருக்கு தீர்த்தம் வந்து நம்ம சங்குல கொடுக்கறது வந்து, சங்கு வந்து ஒரு உன்னதமான ஒரு தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அந்த தீர்த்தத்தை சங்கு தூய்மைப்படுத்தி பகவானுக்கு அர்ப்பணிக்கும். ஆமா, அது அர்ப்பணிங்கன்னா பாதங்களுக்கா இல்லை லோட்டஸ் ஃபீட்டுக்கு தானே, இல்லை அபிஷேகமானு கேட்குறேன். லோட்டஸ் ஃபீட் தான். அபிஷேகத்துக்கும் சங்குல ஊத்தனுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மற்ற பாத்திரங்களை விட சங்கு வந்து ஒரு தூய்மைப்படுத்துறது. ஓகே பிரபு, நான் அதை கேட்கல. நான் ஆரத்தி, நம்ம சங்குல நீர் வச்சு ஆரத்தி பண்றோம். ஆரத்தியும் சங்கு ஆரத்தி தீர்த்தம் வந்து தூய்மைப்படுத்தி பகவானுக்கு அர்ப்பணிக்கும். அபிஷேகம் கிடையாது. கர்ச்சிப்பு வந்து அந்த தீர்த்தம் அர்ப்பணித்த பிறகு அவருக்கு தொடச்சு விடுறது. லோட்டஸ் ஃபீட்டை நம்ம இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடச்சு விடணும். அந்த மாதிரி என்ன மாதாஜி உள்ள சமாதாஜி பிரேக் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா மாதாஜி? ஸோ அந்த மாதிரி அந்த ஐட்டம் இருக்குது. அந்த ஐட்டம் சில சமயம் உங்களுக்கு எல்லா ஐட்டம் பண்ண முடியுதா மாதாஜி, பிரபாவன் மாதாஜி வீட்டில்? ஆமா பண்ணுவேன் பிரபு. அது இதுக்கு 2க்கு மட்டும் அர்த்தம் தெரியல, அதனால கேட்டேன். எனக்கு சில சமயம் அவசரம் ஆகும்போது எல்லாமே பண்ண முடியாதனால
நான் அந்த 5 ஆமா. ஐட்டம் அந்த ஊதுபத்தி அபிஷேக காட்டுவேன். தண்ணிக்கு தான் எல்லாம் பண்ணுவேன், மற்ற நேரம் எல்லாம்லாம் பண்ண முடியாது. ஊதுபத்தி, நெய் விளக்கு, பூ, மாட்டு அந்த சாமரம், அப்புறம் வந்து இந்த மயில் தொகை, இந்த 5 கட்டாயம் காட்டிடும். ஓகே, ஓகே, அந்த சாங்கும் கட்சியும் வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் இது பண்ணுறோம், இல்லைன்னா நேரத்துக்கு தான் பண்ணுறோம் அந்த மாதிரி. சரிங்க ஓகே, சரிங்க ஓகே. சரி. 81 படிக்கணும் இல்லையா? கரெக்டாக இல்லை, 82 படிக்கணும். 82 யாரு பிரபு? நீங்கள் தான் படிக்கணும். தாதி தியா சாரி திக் ஆபிரிலா त्रिनडाडी यासारी तिकावरीला उपरे ते कथादी दिया अच्छा दिला உபரதே டாடி தியா ஆச்சாதில. அந்த படுக்கையை சுற்றி புல் தட்டிகளை கொண்டு தற்காலிக கோயில் அமைக்கப்பட்டது. இவ்வாறாக படுக்கையும் அதனை மறைப்பதற்கான தட்டிகளும் அமைக்கப்பட்டது. இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க படிக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டார். அடுத்து இன்னொரு ஸ்லோகம் படிச்சுங்க மாதாஜி. பூரி கோஷாங்கி ஆக்ஞாதிலா சகல பிராமணே. பூரி கோசாங்கி ஆக்ஞாதில சகல பிரம்மணே. ஆபாலா விருத்தா கிராமேனா லோககரஹ போஜனே. ஆபால விருத்த ராமே லோக கராக போஜன. ஓய்வெடுப்பதற்கான படுக்கையில் பகவானை கிடத்திய பின்னர் மாதவேந்திர பூரி பிரசாதம் தயாரித்த எல்லா பிராமணர்களையும் அழைத்து உத்தரவு வழங்கினார். தற்போது குழந்தைகள் முதல் வயோதிகர் வரை அனைவருக்கும் நன்றாக உணவளியுங்கள். எல்லாம் நல்லா சாப்பிடட்டும்னு சொல்றாரு. ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சார் படிக்கிறியா? 84 84. सबैवासी ग्रामे ग्रामे भोजन करिला. सबैवासी ग्रामे ग्रामे भोजन करिला. ब्राह्मण ब्राह्मणी घने आगे कयो इला. ब्राह्मण ब्राह्मणी घने आगे कयो इला. Translation: all the people gathered there sat down to honor the prasadam, and by they took food. All the brahmanas and their wives were fed first. Jai. According to the Vaishnava Varnashrama system, the brahmanas are always honored first. Thus, at the festival, the brahmanas and their wives were first offered the remnants of food, and then others, Kshatriya, Vaishya, and Shudra. This has always been the system, and it is still prevalent in India, even though caste brahmanas are not qualified. The system is still correct due to the Varnashrama institutional rules and regulations. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிராமணர்களுக்கு வந்து நம்ம உணவு கொடுத்தணும். ஓகே, அதுக்கடுத்து சத்ரியா, வைசியா, சூத்ரா, இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் இன்னும் கரெக்டாக தான் இருக்கு. அடுத்தது 85. அந்நிய கிராமேரா லோகஜதா தேகிதே ஹைலா. अन्य ग्रामेण लोकाजिता देखिते आइला. गोपाल देखिया सभा प्रसाद कैला. गोपाल देखिया सभा प्रसाद कोइला. Translation: those who took prasadam included not only the people of Govardhana village, but also those who came from other villages. They also saw the deity of Gopala and were offered prasadam to eat. சரி, இந்த நியூஸ் வந்து பரவுது. அதனால் நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய கிராமத்தில் இருக்காங்க கோபாலா பார்க்கறதுக்கு. கோவர்த்தன மலை இருக்கிற அந்த கோபாலா பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. சேம் கோபாலா தான். யார் வந்து அந்த தூக்கினாலும் அவரே தான். ஓகே, அவரே வந்திருக்காரு டீட்டியா. 86. தேகியா புரீரா பிரபாவா லோகே சமத்காரா. देखिया पुरीरस प्रभावा लोके समत्कारा. पूर्व अन्नकूटा जेना हईले साक्षात्कारा. पूर्व अन्नकूटा जेना हईले साक्षात्कारा. Translation: seeing the influence of Madhavendra Puri, all the people gathered there were struck with wonder. They saw that the Annakut ceremony, which had been performed before during the time of Krishna, was now taking place again by the mercy of Sri Madhavendra Puri. ஓகே, தேங்க்யூ. வெரி குட். முதல்ல கிருஷ்ணர் வந்து பண்ணார் 5000 வருடத்துக்கு முன்னால். அது இப்போ தான் திரும்பி நடக்குது. ஓகே, இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். பர்பட் படிக்கணும். கலாவதி மாதாஜி பொருளை படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா.
ஒருமுறை முன்பு துவாபர யுகத்தின் இறுதியில் விருந்தாவனத்தின் இடையர் குலத்தவர்கள் அனைவரும் இந்திர தேவனை வழிபடுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். ஆனால் கிருஷ்ணரின் அறிவுரையினை பின்பற்றி அவ்வழிபாட்டினை அவர்கள் கைவிட்டனர். அதற்கு பதிலாக பசுக்கள், பிராமணர்கள் மற்றும் கோவர்தன மலையினை வழிபடும் நிகழ்ச்சியினை அவர்கள் நடத்தினர். அச்சமயத்தில் கிருஷ்ணர் தம்மை விரிவடைய செய்து நானே கோவர்தன மலை என்று அறிவித்தார். இவ்விதமாக கோவர்தன மலைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அனைத்து உபகரணங்களையும் உணவையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. 10, 24, 26, 31, 33. பச்சந்தியா விவித பாகா சுபாந்தா பாய சாதயா சம்பாவா பபு சஸ்குல்யா சர்வதோகஸ்ச விருகயதாம் காலாத்மனா பகவதா சக்கரதர்பம் ஜிகம் சதா புரோக்தம் நிசமய நந்தாத்யா சத்வ கிரகணந்த தத்வசா ததா சா வேதது சர்வம் யதா ஹா மதுசூதனா பாஷயித்வா ஸ்வஸ்தியனம் தத் திருவ்யேன ஹிரித்விஜான் உபகருதிய பலியின் சர்வான் ஆத்ருதா யவசம்பவாம் ஓ தனானி புரஸ்கிருத்யா கிரீம் சக்ரு பிரதட்சணம். யாகத்திற்காக சேகரிக்கப்பட்ட தானியங்களையும் நெய்யையும் கொண்டு எல்லாவித அற்புத உணவையும் தயார் செய்யுங்கள். சாதம், பருப்பு, அல்வா, பக்கோடா, பூரி ஆகியவை மட்டுமின்றி பாயாசம், இனிப்பு உருண்டைகள், சந்தேஷ், ரசகுல்லா, லட்டு போன்ற பால் பதார்த்தங்களையும் தயார் செய்யுங்கள். எனவே சொர்க்கலோகத்தின் உயர்ந்த ஆளுநராக இருப்பதால் மிகுந்த கர்வத்தில் இருந்த இந்திரனை கண்டிப்பதற்காக புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் இடையர் குலத்தவர்களை இந்திர யாகத்தினை நிறுத்திவிட்டு கோவர்த பூஜையினை ஆரம்பிக்கும்படி அறிவுறுத்தினார். நேர்மையும் எளிமையும் கொண்ட நந்த மகாராஜரின் தலைமையிலான இடையர் குலத்தினர் கிருஷ்ணரின் கோரிக்கைகளை ஏற்று அவரது அறிவுரையின்படி அனைத்தையும் செயல்படுத்தினர். அவர்கள் கோவர்தனத்தை வழிபட்டு கிரிவலமும் செய்தனர். பகவான் கிருஷ்ணருடைய உபதேசத்தின்படி அந்த மகாராஜரும் இடையர் குலத்தவர்களும் கட்டறிந்த பிராமணர்களை அழைத்தனர். வேத மந்திரங்களை உச்சரித்து பிரசாதம் அர்ப்பணித்து கோவர்தன மலையை வழிபட தொடங்கினர். பிருந்தாவன வாசிகள் அனைவரும் ஒன்று கூடி தங்களது பசுக்களை அலங்கரித்து அவற்றிற்கு புல் கொடுத்தனர். பசுக்களை முன்னே வைத்து அவர்கள் கிரிவலத்தை தொடங்கினர். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஹந்தாயம் வந்து அமலா ஹரிதாசியவரியம். ஹரிதாசியவரியா ஹரிதாசியவரியனா ஹரண்யகசிபு சொல்வார்ல ஒருத்தர் பிரகலாத் மகாராஜா, அசுரவரிய தேகினம், அசுரர்களுக்கு வந்து ஹரண்யகசிபு. அதே மாதிரி ஹரிதாசியவரியா, ஹரியோடைய தாசர்கள், ஹரியோடைய சேவர்களில் பெஸ்ட்டு வந்து கோவர்தனம். அதனால் அந்த மாதிரி அவங்களை புகழ்ந்து பாடுறாங்க. அந்தாய மத்திரி ஹவலா ஹரிதாசியவர்யா எத் ராமகிருஷ்ண சரணா ஸ்பரஷா பிரமோதா மானம் கனோதி சககோ கனயோஸ்தயர் பாணிய சூயஷா கந்தன கந்த மூலை. எதுக்காக அவருக்கு அந்த மாதிரி புகழ் வந்திருக்கு? ஏன்னா அவர் கிருஷ்ணன், பலராமர், அந்த கோபர்கள், கோபிகள் எல்லாரும் அங்கே பாஸ்டியம் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே குகைகள், நல்ல புல்கள், பொருட்கள், பசுமையான பொருட்கள், இது எல்லாம் ஓகே. இது மீட்டில் போட்டு கலாதி மாதாஜி மீட்டில் போட்டுக்கோங்க. ரைட், ஓகே. இப்போ கேட்கும், அவங்க மூச்சு விடுறது கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் மலையில் வந்து அழகாக அவர் வந்து நிறையா குகைகள், நிறைய பாஸ்டியம் பண்ணுற பிளேஸஸ்லாம் வச்சுருக்காரு. அதே மாதிரி அவங்க நல்ல நுனி பொருட்கள், நல்ல பொருட்கள்லாம் இது பண்ணி அதை பசுக்கள் மேயிற மாதிரி வச்சுருக்காரு. நிறையா ஹெர்ப்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நல்ல ஹரியதாசி அவரியா வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த பக்தர். கிருஷ்ணரே அப்படி வர்றாருன்னு சொல்லி சொல்கிறார். அதனால் கோவர்தன பூஜையை வந்து அப்போ இந்திரனுடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக பண்ணது. அது இன்னும் பண்ணுறோம். தீபாவளிக்கு அடுத்த நாள், கரெக்டாக தீபாவளி அடுத்த நாள் தானே சாந்தி, அடுத்த நாள் பண்ணுவோம்ல கோவர்தன பூஜை இல்லையா? ஸோ அது மாதிரி இப்போ கூட நம்ம வருஷம் பண்ணுறோம். 87 கலாவதி மாதாஜி 87 படிங்க. வீட்டில் இருக்கீங்க கலாவதி மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. சகலா பிரம்மணே பூரி வைஷ்ணவ கரிலா பிராமணி 87 ब्रह्मणे पुरी वैष्णव करिला जय जय सेवा मध्ये शबा नियोजिला जय 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 सेवा மத்திய ஜபா நியோஜிலா. நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைத்து பிராமணர்களும் மாதவேந்திரபுரியினால் வைஷ்ணவர்களாக தீட்சை அளிக்கப்பட்டனர். அவர்களை மாதவேந்திரபுரி வெவ்வேறு செயல்களில் ஈடுபடுத்தினார். பொருட்கள்,
சத்கர்ம நிபுணோ விப்ரோ ஓகே போல் மந்திர தேங்க்யூ மேரேஜ் பொருள் வேணும். ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. வீட்டில் படுக்கோங்க. ஸோ அங்கே வந்தவங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு, அவர் இனிஷியேஷன் கொடுத்து அவங்களாம் நிறைய சேவையில் ஈடுபடுத்திட்டார். ஓகே, ஸோ இப்படி தான் அவங்க வந்து 2 வருஷம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாதவேந்திர வேறு இடத்துக்கு சேவைக்கு போயிடுவார். இந்த மாதிரி அவருடைய சேவை இருக்கும். பொருளை படிக்கலாம். இப்போ பொருளுரை வந்து சரோஜா மேரேஜ் நீங்கள் வச்சுருக்கீங்களா புக்கு? படிங்க, பொருளுரை படிங்க. ஹரே கிருஷ்ணா. சத்கர்ம நிபுணோ விப்ரோ மந்திர தந்திர விசாரதா என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதாவது ஒரு முறையான பிராமணர் என்பவர் பிராமணருக்குரிய தொழிற்கடமைகளில் நிபுணராக இருக்க வேண்டியது அவசியம். 6 பிராமண அலுவல்கள் அவருடைய கடமைகளாக குறிப்பிடப்படுகின்றன. பட்டன என்பது ஒரு பிராமணர் வேத சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது. அவர் வேத இலக்கிய கல்வியினை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இது பாட்டன எனப்படுகிறது. அவர் வெவ்வேறு விக்கிரகங்களை வழிபடுவதிலும் வேத சடங்குகளை புரிவதிலும் நிபுணராக இருக்க வேண்டும். யஜன சமூக தலைவரான பிராமணர் தம்முடைய யஜன அறிவின் அடிப்படையில் சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்களுக்கு அனைத்து வேத சடங்குகளையும் செய்து தருகிறார். இது யாஜன அதாவது சடங்குகளை நடத்துவதில் மற்றவர்களுக்கு உதவுதல் என்று சொல்லப்படுகிறது. எஞ்சி இருக்கும் 2 விஷயங்கள் தான மற்றும் பிரதிகிரக. பிராமணர் தம்மை பின்பற்றுவர்களிடமிருந்து சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்களிடமிருந்து எல்லாவித அன்பளிப்புகளையும் ஏற்கின்றார். பிரதிகிரக. ஆனால் அவர் எல்லா பணத்தையும் வைத்துக் கொள்வதில்லை. நமக்கு தேவையானதை மட்டும் வைத்துக் கொண்டு மீதமுள்ளவற்றை தானமாக கொடுத்து விடுகிறார். தான. அத்தகு தகுதியுடைய பிராமணர் கூட விக்கிரகத்தை வழிபட வேண்டும் என்றால் அவர் ஒரு வைஷ்ணவராக இருக்க வேண்டியது அவசியம். எனவே வைஷ்ணவரின் நிலை பிராமணரின் நிலையை காட்டிலும் உயர்ந்ததாகும். ஒரு பிராமணர் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அவர் வைஷ்ணவ மந்திரத்தினால் தீட்சை அளிக்கப்படாவிடில் விஷ்ணுமூர்த்தியின் சேவகராக அல்லது பூஜாரியாக இருக்க இயலாது என்பதை மாதவேந்திரபுரியின் இந்த உதாரணம் உறுதிப்படுத்தப்படுகிறது. கோபால விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்த பின்னர் மாதவேந்திரபுரி அனைத்து பிராமணர்களுக்கும் வைஷ்ணவ தீட்சை வழங்கினார். அதன் பின்னர் அவர் பிராமணர்களுக்கு பல்வேறு விக்கிரக சேவைகளை பகிர்ந்து அளித்தார். காலையில் 4 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை மங்கள ஆரத்தியிலிருந்து சயன ஆரத்தி வரை விக்கிரகத்தினை கவனித்துக் கொள்வதற்கு குறைந்தது 5 அல்லது 6 பிராமணர்கள் அவசியம். கோயிலில் 6 ஆரத்திகள் நிகழ்த்தப்படுகின்றன. அவ்வப்போது விக்கிரகத்திற்கு உணவு நைவேத்தியம் செய்யப்பட்டு பிரசாதம் விநியோகிக்கப்படுகிறது. பூர்வீக ஆச்சாரியர்கள் வகுத்த சட்ட திட்டங்களின்படி இதுவே விக்கிரக வழிபாட்டின் வழிமுறையாகும். எம்முடைய சம்பிரதாயம் மாதவேந்திரபுரியின் சீடத் தொடரை சார்ந்ததாகும். அவர் மார்வ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். நாங்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சீட பரம்பரையில் வருகிறோம். அவர் மாதவேந்திரபுரியின் சீடரான ஸ்ரீ ஈஸ்வரபுரியினால் தீட்சை அளிக்கப்பட்டவர். எனவே எம்முடைய சம்பிரதாயம் மத்வ கௌடிய சம்பிரதாயம் என்று அறியப்படுகிறது. எனவே நாம் ஸ்ரீ மாதவேந்திரபுரியின் அடிச்சோடிகளை கவனமாக பின்பற்றுவது அவசியம். மேலும் கோவர்தனமலை உச்சியில் கோபால விக்கிரகத்தை அவர் எவ்வாறு பிரதிஷ்டை செய்தார், ஒரே நாளில் அன்னக்கூட நிகழ்ச்சினை எவ்வாறு ஏற்பாடு செய்து நிகழ்த்தினார் போன்றவற்றை நாம் கவனித்தல் அவசியம். அமெரிக்காவிலும் ஐரோப்பாவின் பணக்கார நாடுகளிலும் நமது விக்கிரக பிரதிஷ்டையானது ஸ்ரீ மாதவேந்திரபுரியின் செயல்களுக்கு ஏற்றாற் போல் நடத்தப்பட வேண்டும். விக்கிரக சேவை செய்பவர்கள் அனைவரும் கண்டிப்பாக தகுதியுள்ள பிராமணர்களாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அதிகளவில் பிரசாதத்தினை நைவேத்தியம் செய்து பகவானை தரிசிப்பதற்காக கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அதனை விநியோகம் செய்தல் என்னும் வைஷ்ணவ வரவில் அவர்கள் ஈடுபடுத்த வேண்டியது அவசியம். முடிச்சிங்களா மாதாஜி? ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வீட்டில் படுக்கோங்க. இதில் முக்கியமாக பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். யார் எந்த பிராமணர் அந்த எவ்வளோ பெரிய பிராமணா என்ன பிராமணருக்கு 6 இது சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தேன் சத்கர்ம நிபுண பிறகு பாருங்க, அதில் இருக்கான்னு பாருங்க புக்கில். சத்கர்ம நிபுணோ இல்லை அந்த கிரீன் புக்கில் ஃபுல் ஸ்லோகம். எடுத்துட்டேன் நினைக்கிறேன். சத்கர்ம நிபுண அப்புறம் மந்திரத்தந்திர விஷாதா வைஷ்ணவ குரு நாசியாத் வைஷ்ணவ சோபச்சோ குரு. ஸோ
ஒரு பிராமணர் வந்து வேதங்கள்லாம் ஃபுல்லாக இருக்கிறார். என்னென்ன பண்ணாரு? பதன யஜன யாஜன தான பிரத்திகிருகா 5-6 ஐட்டம் சொல்லியிருக்காங்க இல்லையா. பத்தனை பார்த்தனா அவர் கற்றுக்கணும், முதல்ல வேதங்களை சொல்லித்தரணும். இதுதான் அவருடைய வேலை. ஃபஸ்ட்டு 2 வேலை. அடுத்த 2 வேலை என்ன? யஜன யாஜனை, பூஜை பண்ண தெரியணும். ஃபுல்லாக எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியும், அது அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரணும். 2வது 4 டியூட்டி முடிஞ்சு போச்சு. ஓகே. 5-6 என்னென்னா, அவர் சம்பாதிக்காதனால அவர் என்ன பண்ணுவார்? தானங்கள் வாங்கிக்கலாம். அது பிரத்திகிருகம். அவர் நிறையா வச்சுக்க முடியாது, சேர்த்து வைக்க முடியாது. அவர் என்ன பண்ணுவார்னா தானம் வழங்கிடுவார். அது தானம். இதுமாதிரி 6 விஷயங்கள் பண்ணணும். அப்படி 6 விஷயங்கள் பண்ண பிராமணர் கூட வைஷ்ணவர் ஆக முடியாது, ஆன்மீக குரு ஆக முடியாது. எப்போ அவர் வந்து ஒரு குரு மூலமாக இண்டிசிஷன் வாங்கி ஒரு வைஷ்ணவர் இல்லைன்னா அவர் குருவாக முடியாது. அதான் இந்த சொல்லுவோம், சத்கர்ம விப்ரோ மந்திரதந்திர விசாரதா அவைஷ்ணவ குரு நாஷ்யாத் வைஷ்ணவோ சுபச்சோ குரு. ஆனால் இந்த மாதிரி பிராமணராக இல்லாமல் இருந்து ஒருத்தர் வந்து அவருடைய ஃபேமிலி படி பார்த்தீங்கன்னா, அவருடைய குடும்ப சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து லோ கேஸ்ட் சண்டால ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலுமே அவர் வந்து இந்த ஒரு முறைப்படி ஒரு ஆன்மீக குரு எடுத்துட்டாங்கன்னா அவங்க வைஷ்ணவர் ஆக முடியும், அவர் குருவாக முடியும். ஓகே. இந்த மாதிரி இந்த பத்ம புராணத்தில் ஸ்லோகத்தில் வந்து ரெஃபர் பண்ணிக்கா பிரபாதிங்க. முக்கியமான ஒரு பர்பட் இதெல்லாம். ஸோ அதனால் மாதவேந்திர புருடைய சமுதாயத்தில் அவரோட நம்ம எப்படி அவர் இந்த டிடி இன்ஸ்டால் பண்ணி எப்படி இந்த மாதிரி பிராமணர்களை ஹையர் பண்ணி ஒரு கோயில் 6 பிராமணர்கள் தேவைப்படும். 6 ஆரத்தி பண்ணணும். 6 பிராமணர். இதே சிஸ்டம் தான் இப்போ இஸ்கான் டெம்பிள் வச்சுருக்கோம். 6 ஆரத்தி, 6 ஆரத்திஸ் பெர்ஃபார்ம் இன் டெம்பிள். ஸோ அதனால் ஃபுட் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஃபர் டு டிடி அண்ட் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் தான் பிரபாதம் இங்கே கொண்டிருக்காரு. அதனால் இது மத்வ கௌடிய சம்பிரதாயம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம வீட்டில் கொண்டு வர முடியாது. வீடுமே கோயிலாக பிரபாதம் எழுதுகிற பிரபட்டில் இந்த மாதிரி கோயிலில் தங்கக்கூடிய ஆஸ்டரிட்டி தபஸ்யா பண்ண முடியலன்னா, அவங்களுடைய குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த பிரம்மச்சாரி மாதிரி இருக்க முடியல அப்படின்னா அவங்க வந்து கிரகஸ்த வாழ்க்கையை ஏற்றுக்கலாம். அது அப்ரூவ்டு. ஓகே. அதே மாதிரி அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க வீட்டையே கோயிலாக மாற்றிடணும். அப்போ வீட்டை கோயிலாக மாற்றிட்டோம்னா டெம்பிளில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக நம்ம இங்கே பண்ண முடியாது. 6 ஆரத்தி இது பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா 6 பேர் தேவைப்படுது. இங்கே வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும். அதுக்காக ரொம்ப லூஸாகவும் இருக்க முடியாது ஸ்டாண்டர்டு. நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். முன்னேற அது மாற்றிக்கணும். ஒரு ஆரத்தி வந்து 6 o'clock பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, மங்கள ஆரத்தி. கொஞ்சம் ரவுண்ட் ஷேர் பண்ணிட்டு சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் ஃபஸ்ட்டு ஆரத்தி பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்மளுடைய கன்வீனியன்ஸ் ஏற்படி நம்ம பண்ணிக்கணும். ஆனால் ஒரு டைம் ஃபாலோ பண்ணணும், அப்படியே அதையே ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ வந்து 5:30 ஆரத்தி பண்ணலாம் கொஞ்சம் வந்துருக்கோம். ஓகே. அந்த மாதிரி நம்ம இஷ்டம் தான் அதுதானோ. ஆனால் அது ஒரு டைம் செட் பண்ணிட்டோன்னா செட் பண்ணிடணும். மங்கள ஆரத்தி பண்ணுறது, அப்புறம் வந்து சந்தை ஆரத்தி பண்ணுறது, 2 வேலையோ 3 வேலையோ உணவு படைக்கிறது, இது நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அதை டிடி கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு கான்சியஸ் வரணும். இந்த மாதிரி வீட்டையே வந்து கோயிலாக மாற்றுறது தான் ஆசிரம். அதுதான் ஆசிரம், கிரகஸ்த ஆசிரம். கல்யாணம் பண்ணாலே கிரகஸ்தா கிடையாது. ஆசிரம்னா பகவானை மயமாக வச்சு வாழ்க்கை நடத்துறது தான் ஆசிரம். அதனால் வீட்டில் இருக்கிறது வந்து மெயின் டெம்பிளோடைய எக்ஸ்டென்ஷன். ஓகே. எக்ஸ்டென்ஷன் அப்படி இல்லையா, ஒரு விரிவு கரெக்ட், விரிவு. ஓகே. விரிவங்கம் அங்கே மெயின் இருக்குது, இங்கே விரிவங்கம் இருக்குது. ஓகே. அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். முக்கியமான பர்பட் படிச்சுக்கோ, படிக்கலாம் நம்ம. ஸோ மெயினாக கிரகசம் பண்ண வேண்டியது பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன், கீர்த்தன். இது வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். கீர்த்தன் பண்ணுறது சரி, பிரசாதம் விநியோகிக்கிறது ரொம்ப முக்கியமான கடமைகள். 88 படிக்கணும்ப்பா. லக்ஷ்மி மங்களூர் மாதாஜி படிங்க மாதாஜி. 88. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. புனதின சேஷே பிரபுரா கராயில உத்தானா. புனதின சேஷே பிரபுர கராயில உத்தானா. கிச்சு போஹ லாகாயிலா கராயிலா ஜலபானா. கிச்சு போக லாகாயில கராயில ஜலபானா. ஓய்விற்கு பின்னர் விக்கிரகம் பகல் பொழுதின் இறுதியில் எழுப்பப்பட வேண்டும். உடனடியாக சற்று உணவும் நீரும் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். பொருளுரை: இந்த நெய்வேத்தியமானது பைக்காலி போகா அல்லது பகல் பொழுதின் இறுதியில் அர்ப்பணிக்கப்படும் உணவு என்று அறியப்படுகிறது. எப்பப்ப நம்ம பகவானை எழுப்புறோமோ அப்பெல்லாம் நம்ம இது பண்ணணும், ஃபுட்டு கொடுக்கணும். இப்போ வந்து அப்போ ஒரு ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் க்ளோஸ் பண்ணி திருப்பி எடுக்கிறப்ப அப்போ ஃபுட்டு மார்னிங் எழுப்புனீங்கனாலும் ஃபுட்டு வச்சிடணும். ஸ்வீட் ரைஸு இல்லை இந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகே. ஸோ எல்லாம் பழங்கள் இந்த மாதிரி வச்சு ஆஃபர் பண்ணணும். அப்புறம் வந்து காலையில் உணவு நம்ம சாப்பிடுவோம், அதுக்குள்ள ஒரு ஆஃபரிங் இப்படி. ஓகே.
எப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் டிடியை ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்போ வந்து என்ன பண்ணோமா உணவு வந்து பரிமாறணும். அடுத்த ஸ்லோகம் கோபாலா பிரகத ஹைலா தேசே சப்த ஹைலா. गोपाल प्रकट हैले देशे शब्द हैले आशापाश ग्रामेरा लोक देखिते हैला. वृषभाष क्रमरे लोके देखित हैले. பகவான் கோபாலர் கோவர்தன மலையின் உச்சியில் தோன்றியுள்ளார் என்னும் செய்தி நாடு முழுவதும் பரவப்பட்ட போது அக்கம் பக்கத்து கிராமங்களிலிருந்து எல்லா மக்களும் விக்கிரகத்தை காண வந்தனர். ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஓகே, கோபாலர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். எல்லாம் வந்து பார்க்குறேன். ஓகே, ஏகதினா ஏகதினா ஏக கிராமே லாயிலா மாகிஞா. ஏக தின ஏக கிராமே லைல மாகிஞா. अन्ना कूटा करे समे हरसिता हन्या. अन्ना कूटा करे समे हरसिता हन्या. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தின் மாதவேந்திரபுரியிடம் அன்புடன் வேண்டி அன்னக்கூட விழாவினை நிகழ்த்தினர். இவ்வாறாக நாள்தோறும் அன்னக்கூட திருவிழா சிறிது காலத்திற்கு தொடர்ந்து நடைபெற்றது. ஸோ இந்த மாதிரி டெய்லி என்ன பண்ணுறாங்க, அன்னக்கூட செரமனியை நடத்துகிறாங்க. சம்டைம் ஒரு வில்லேஜ் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது வசந்தி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. 91 படிக்கணும் நீங்கள். ராத்திரி காலே தாக்குரே ரே காராயியா சயனா. ராத்திரி காலே தாக்குரே ரே காராயியா சயனா. पूरी गोसांगी खैला किच्छ गव्य भोजना. पूरी गोसांगी खैला किच्छ गव्य भोजना. ஸ்ரீ மாதவேந்திரபுரி பகல் முழுவதும் எதையும் உண்ணவில்லை. ஆனால் இரவில் விக்கிரகத்திற்கு ஓய்வளித்த பின்னர் கொஞ்சம் பால் பதார்த்தத்தினை ஏற்றார். எதுவுமே சாப்பிடல காலம்புலாம். ஓகே, கொஞ்சோட பால் எடுத்துக்கிறார் நைட்டு ரெஸ்ட் எடுக்க முன்னால். பிரபுபாதர் நம்ம ரொம்ப அப்படிதான். பிரபுபாதர் வந்து ப்ரீச்சிங்கில் இருக்கும்போது காலேருந்து போவார், எத்தையுமே சாப்பிடல காலைல ஃபுல்லாக. நைட்டு வந்து படுக்க வரும்போது ஒரு பால் குடிச்சிட்டு சூடாக வந்து பூரி அது சுகர் வச்சு சாப்பிட்றாரு. பிரபுபாதர் சொல்கிறாங்க அப்படி தான், இப்படி தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை. ஃபுல்லாக கிருஷ்ணக்காக உழைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டு அப்படி படுத்துடணும் அப்படின்றார். ஓகே, அதே மாதிரி இப்போ மாதவேந்திரபுரி நம்ம பரம்பரையிலே அப்படி தான் வராங்க ஆச்சாரியர்கள்லாம். did not eat anything throughout the day. நான் இரவு மொத்தம் என்ன பண்ணுறாரு, டீட்டெயிலாக ரெஸ்ட் கொடுத்த பிறகு சாப்பிட்றாரு. ஆனால் மற்றவங்களாம் சாப்பிட்டாங்களா, பிராமணர்கள்லாம் சாப்பிட சொன்னார், எல்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா, இவர் இப்போ தான் சாப்பிட்றாரு. பிராத்தா காலே புனா தைச்சே கரீலா சேவனா. அன்னலக்ஞா ஏக கிராமேரா ஆயிலா லோககனா. மறுநாள் காலை விக்கிரக சேவை மீண்டும் தொடங்கியது. ஒரு கிராமத்தை சார்ந்த மக்கள் எல்லா வித தானியங்களுடன் அங்கு வந்து சேர்ந்தனர். ஸோ திருப்பி ஒரு கிராமத்துலேருந்து வர ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லி வராங்க. ஓகே, திருப்பி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஐட்டம்லாம் கொண்டு வருவாங்க அந்த மாதிரி. ஓகே, அன்னகிருதா ததி துக்தா கிராமே ஜதசிலா. கோபாலேராங்கே லோகா அணியா தரிலா. தானியங்கள், நெய், தயிர், பால் என தங்களது கிராமத்தில் இருந்தவை அனைத்தையும் கிராம மக்கள் கோபால விக்கிரகத்திற்காக கொண்டு வந்தனர். ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஸோ இதுலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வராங்க. ஓகே, என்னென்ன கொண்டு வராங்க, என்னென்ன ஃபுட் கிரைன்ஸ் இருக்கும், தயிர், நெய், பால், இதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ சமைச்சு அங்கேயே ஆஃபர் பண்ணி அவங்க டியூட்டி முடிஞ்சு அடுத்த தாள் இன்னொரு வில்லேஜ் வரும். இந்த மாதிரி மாறி மாறி. ஸோ பொருளுரை வந்து உல்லாசமே மாதாஜி படிக்கிறீங்களா? பொருளுரை படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா, படிங்க. பொருளுரை. அன்னக்ரித ததி துக்த என்பவை தானியங்கள், நெல், தயிர், பால் ஆகியவற்றை குறிக்கின்றன. உண்மையில் இவையே அனைத்து உணவிற்கும் அடிப்படை. காய்கறிகளும் பழங்களும் இரண்டாம் பட்சமே. தானியங்கள், காய்கறிகள், நெல்,
பால் மற்றும் தயிரை கொண்டு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பதார்த்தங்களை தயாரிக்க முடியும். கோபாலருக்கு நிகழ்ந்த அன்னக்கூட நிகழ்ச்சியில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் இந்த 5 மூலப் பொருட்களை மட்டுமே கொண்டு தயாரிக்கப்பட்டன. அசுரத்தனமான மக்கள் மட்டுமே இதர வகையான உணவினால் கவரப்படுகின்றனர். அந்த உணவினை இந்த இடத்தில் நாங்கள் வார்த்தையால் கூட எடுத்துரைக்க மாட்டோம். ஊட்டச்சத்து தானியங்கள், நெல், தயிர், பால் ஆகியவை மட்டுமே நமக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விக்கிரகத்திற்கு வேறு எதையும் நாம் அர்ப்பணிக்க இயலாது. பக்குவமான மனிதனான வைஷ்ணவன் விக்கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்படாத எதையும் ஏற்பதில்லை. தேசிய உணவு கொள்கையினால் மக்கள் சில நேரங்களில் விரக்தி அடைகின்றனர். ஆனால் போதுமான அளவு பசுக்களும் தானியங்களும் இருந்தால் ஒட்டுமொத்த உணவு பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்பதை நாம் வேத சாஸ்திரங்களில் காண்கிறோம். எனவே வைசியர்கள், விவசாயம் மற்றும் வணிகத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தானியங்களை உற்பத்தி செய்யும்படியும் பசுக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும்படியும் பகவத்கீதையில் பரிந்துரைக்கப்படுகின்றனர். பசு மிகவும் முக்கியமான விலங்கு, ஏனெனில் அது அற்புத உணவாகிய பாலை உற்பத்தி செய்கின்றது. பாலிலிருந்து நம்மால் நெய், தயிர் ஆகியவற்றை தயாரிக்க முடிகிறது. மனித நாகரிகத்தின் பக்குவ நிலை கிருஷ்ண உணர்வை அடிப்படையாக கொண்டதாகும். கிருஷ்ண உணர்வானது விக்கிரக வழிபாட்டினை பரிந்துரைக்கின்றது. காய்கறிகள், தானியங்கள், பால், நெய் மற்றும் தயிரினால் செய்யப்பட்ட பதார்த்தங்களை விக்கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டு அதன் பின்னர் விநியோகம் செய்யப்படுகின்றன. இங்கே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் உள்ள வேறுபாட்டினை நம்மால் காண இயலும். கோபாலரை தரிசிக்க வந்த மக்கள் விக்கிரகத்திற்கு அர்ப்பணிப்பதற்காக எல்லாவித உணவுப் பொருட்களையும் கொண்டு வந்தனர். தங்களுடைய சேமிப்பில் இருந்த அனைத்து உணவுப் பொருட்களையும் அவர்கள் கொண்டு வந்தனர். அவர்கள் விக்கிரகத்தின் முன்பாக பிரசாதம் ஏற்பதற்கு மட்டும் வரவில்லை, அதனை மற்றவர்களுக்கு விநியோகம் செய்வதற்காகவும் வந்தனர். இத்தகைய உணவு தயாரிக்கும் பயிற்சியினை கிருஷ்ண பக்தி இயக்கம் வெகுவாக ஆமோதிக்கின்றது. உணவு தயாரித்து விக்கிரகத்திற்கு நைவேத்தியம் செய்து அதனை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். இச்செயல் பாவகரமான உணவு பழக்கங்களையும் அசுரர்களுக்கு மட்டுமே பொருத்தமான இதர நடத்தைகளையும் நிறுத்துவதற்காக உலகம் முழுதும் பரப்பப்பட வேண்டும். அசுரத்தனமான நாகரிகத்தினால் உலகில் ஒருபோதும் அமைதியை கொண்டு வர முடியாது. உண்ணுதல் என்பது மனித சமுதாயத்தின் முதல் தேவையாக இருப்பதால் உணவு தயாரித்தல் மற்றும் விநியோகம் செய்வதில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஈடுபட்டிருப்பவர்கள் மாதவேந்திரபுரியிடமிருந்து பாடம் கற்று அன்னக்கூட நிகழ்ச்சியினை நிறைவேற்ற வேண்டும். விக்கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தினை மட்டும் உண்ணும் பழக்கத்தினை மக்கள் மேற்கொண்டால் எல்லா அசுரர்களும் வைஷ்ணவர்களாக மாறிவிடுவர். மக்கள் கிருஷ்ண உணர்வுடன் இருக்கும் போது இயற்கையாகவே அரசாங்கமும் அவ்வாறே இருக்கும். கிருஷ்ண உணர்வு மனிதன் எப்போதும் தாராள மனதுடன் அனைவரின் நலன் விரும்பியாக உள்ளான். அத்தகு மனிதர்கள் அரசாங்கத்திற்கும் தலைமை தாங்கும் போது மக்கள் நிச்சயமாக பாவமற்றவர்களாவர். இனிமேல் அவர்கள் தொந்தரவு கொடுக்கும் அசுரர்களாக இருக்க மாட்டார்கள். அதன் பின்னரே அமைதியான சூழ்நிலை என்பது சமுதாயத்தில் சாத்தியமாகும். முக்கியமான பர்பட் இருக்காரு நெக்டர் இருக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஹரே கிருஷ்ணா. ஸோ டிடி வர்ஷிப் ரொம்ப முக்கியம். அது கிரகஸ்தா எல்லா வைஷ்ணவனும் தூய வைஷ்ணவனாக மாறணுக்கு, எல்லா இஸ்கான் பக்தரும் தூய பக்தனாக மாறணும் பிரபாத் விருப்பப்படுறாரு. அப்படி மாறிட்டாங்கன்னா அவங்க இந்த உணவு பிரசாதம் வழங்கினாங்கன்னா எல்லாருமே என்ன பண்ண வைகுண்டம் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் எல்லாருக்குமே அந்த சான்ஸ் இருக்கணுமா ஹரிகிருஷ்ண கேட்குறதுக்கு, பிரசாதம் அவங்க சாப்பிட்றதுக்கு இந்த வாய்ப்பு எல்லா இஸ்கான் பக்தரும் வழங்க வேண்டும். ஓகே. ஸோ அதனால் பிரசாத விநியோகம் அவ்வளோ முக்கியமாக பிரபாத் ஸ்ட்ரெஸ் பண்ணார். பிரபாத் லெட்டர் எழுதுறாரு. அந்த மெட்ராஸ் சென்னை, நம்ம சென்னையில் ஒரு டெம்பிள் ஓப்பன் பண்ணோம், அங்கே நிறைய ஏழை குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு பிரசாதமும் நாலேஜும் கொடுக்கணும். ஒன்லி பிரசாதம் கொடுத்தா நான்சென்ஸ் அப்படின்றார். ஒன்லி ஃபுட்டு மற்ற கொடுத்தா நான்சென்ஸ். பிரசாதம் கொடுத்து நாலேஜும் கொடுக்கணும், ஆன்மீக கல்வியும் கொடுக்கணும் அப்படின்றார். ஓகே. இது அமெரிக்கன் கவர்மெண்ட் நிறைய பேருக்கு உணவு இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அது நீங்கள் எழுதி போடுங்க. நமக்கு உணவு வந்ததுன்னா எல்லா பார்ட் ஆஃப் வேர்ல்டு நிறைய பேர் இருக்காங்க, ஆப்பிரிக்காவில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுங்கன்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். இந்த பிரசாதத்துக்கு பிரபாத் நிறைய விதமாக நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கார். அந்த அரக்க சமுதாயம் பிரசாதம் சாப்பிட்டு மாறிடுவாங்கன்றார். இதனால் அந்த பிரசாதம் சாப்பிட்டு
யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் வர வேண்டிய தேர்ட் வேர்ல்டு வார் வந்து தடைப்பட்டுருச்சுன்னு சொல்லி பிரபா 1970s சொல்கிறார். ஓகே, அப்போயே இன்னும் வர வேண்டியது அது தடைப்பட்டு கொஸ்டின்றார். ஓகே, இப்போ 94 படிங்க மாதாஜி, 95 ஹர்னி படி. 94 மாதாஜி இவ்வளோ சொல்ல மாதாஜி, 94 படிங்க. பூர்வதினா பிராயா விப்ராகரில ரந்தனா பூர்வதின பிராய விப்ரகரில ரத்ன தைச்சே அன்னகூಟ ಗೋಪಾಲ ಕರಿಲ ಭೋಜನ தைசே அன்ன கூட கோபாலா கரில பூஜன. மறுநாளும் ஏறக்குறைய முந்தைய நாளை போலவே அன்னக்கூட நிகழ்ச்சி நடைபெற்றது. எல்லா பிராமணர்களும் உணவு தயாரித்தனர். கோபாலரும் அவற்றினை ஏற்றுக்கொண்டார். 95 ஹரே ஓகே. ஹரே கிருஷ்ணா. பிரஜாபாசி லோகேர கிருஷ்ணே சகஜா பீதி. கொஞ்சம் கத்தி படி மாதாஜி. இங்கே ஹரிணி படிக்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் வீட்டில் காப்பி படி ஹாசினி. ஹரிணி கத்தி படி. கோபாலேர சகஜா பிரீதி பிரஜபாசி பிரீதி. Translation: The ideal place to execute Krishna consciousness is Brajabhumi or Vrindavana, where the people are naturally inclined to love Krishna and Krishna is naturally inclined to love them. Perfect. By translation, Srila Prabhupada ki jai. Jai. In the Bhagavad Gita 4.11, it is said, "Ye tamam prapadyante tam sateva bhajamena." There is a responsive cooperation between the Supreme Lord Krishna and his devotees. The more a devotee sincerely loves Krishna, the more Krishna reciprocates, so much so that a highly advanced devotee can talk with Krishna face to face. Krishna confirms this in Bhagavad Gita 10.10. Yesham sadada yuktanam bhajatam priti purvakam dadami buddhi yogam tam hena mamupayate. To those who are constantly devoted to serving me with love, I give the understanding by which they can come to me. The actual mission of human life is to understand Krishna and return back to Godhead. Therefore, one who is sincerely engaged in the service of the Lord with love and faith can talk with Krishna and receive instructions by which he can speedily return home back to Godhead. Today, many scholars defend the science of religion and they have some conception of the Supreme Personality of Godhead. But religion without practical experience of the Supreme Personality of Godhead is no religion at all. Srimad Bhagavatam describes this as a form of cheating. Religion means abiding by the orders of Krishna, the Supreme Personality of Godhead. If one is not qualified to talk with him and take lessons from him, how can one understand the principles of religion? Thus, talks of religion or religious experience without Krishna consciousness are useless waste of time. Thank you. Okay, 95 படிக்கணும் இல்லையா? அதே படிச்சிருக்கோம். ஸோ தேசாம் சரதயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வம் தனாமி புத்தியோகம் ஏனமாம் பிரயாந்திதே. தேசாம் சரதயுக்தானாம், எப்பயுமே கிருஷ்ணன் நினச்சிட்டே அவருக்கு சேவை பண்ணுறவங்களுக்கு அன்போட அவங்களுக்கு கிருஷ்ணர் வந்து உள்ளே இருந்து கொடுக்குறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இவன் இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. ஓகே, அதனால் நம்ம கிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மெர்சிஃபுல். ஒரு அவதாரமாக வர்றாரு, கிருஷ்ணரே வந்தார், வெளியே வந்து வியாபிச்சிருக்காரு குருவா, உள்ள பரமாத்மா சைத்திய குருவாக இருக்கிறாரு. இந்த மாதிரி பல விதங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் நம்மளால் என்ன பண்ணலாம், அவருடைய வாய்ஸை வந்து கேட்க முடியல. அவ்வளோ தூரம் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு அறியாமை, மூடப்பட்டிருக்கோம் அறியாமையினால. ஸோ இதை போக்குறதுக்கு வந்து என்ன வழின்னா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேங்கிறத வந்து 24 hours பிரபாத் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறார். மினிமம் 16 hours பண்ண சொல்லியிருக்காரு. ஓகே, இதை படி நாங்கள் ஒழுங்கு ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இந்த அறியாமை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். இப்போ 95 வரையும் படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ ஏதாவது கேள்வின்னா கேட்கலாம். இப்போ 4.96 ஆரம்பிக்கணும். அடுத்து நோட் பண்ணிக்கோங்க. 4.96 அடுத்த வாரம் ஆரம்பிக்கணும். இதை கேள்வி இருக்கா இருக்கும். நம்ம இந்த பாவனை பார்க்க முடியாது. இப்போ டைம் முடிஞ்சு போச்சு, கேள்வி கேட்கலாம். இல்லை ஹரே கிருஷ்ண பிரபு. சொல்லுங்க. பாகவதம் கிளாஸ் எப்போ எடுக்கிறீங்க பிரபு? பாகவதம் வந்து சனிக்கிழமை எடுக்கிறோம். இப்போ வந்து ஆமாம், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுவோம்? என்ன மாதிரி கேட்கல. சனிக்கிழமை வந்து டைம் எப்போ பிரபு? சனிக்கிழமை 6 மணி. ஆக்சுவலாக 6 to 7:30. 6 to 7:30. ஆமாம், 6 to 7:15 அது மாதிரி ஆகிடும். எந்த காண்டம் போய்கிட்டு இருக்கு பிரபு? இப்போ 1வது காண்டம் 14வது சாப்டர், 14th சாப்டர்.
ஓ சரி சரி சரிங்க பிரபு சரிங்க. ஆனா என்ன பண்ணுவோம்னா செவ்வாய்க்கிழமை சைத்தன்ய சாதன கிளாஸ் முடிச்சுட்டு பாவத ஸ்லோகம் மாத்திரம் பார்ப்போம். ஸ்லோகம் மெமரைஸ் பண்றதுக்கு கேட்பாங்கல்ல, அதை வந்து சனிக்கிழமை இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா பார்ப்போம். இன்னைக்கு பார்க்க முடியாது, ஏன்னா இன்னைக்கு வந்து டைம் ஆகி போச்சு. ஒரு 20 minutes இருக்கும், அப்போ வந்து பார்ப்போம். ஓகே சரிங்க பிரபு சரிங்க பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. உங்களால தான் இந்த புக் படிக்கிற சான்ஸ் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் சேர்ந்து படிக்கணும். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஆமா பிரபு, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. பிரபு வீக் டேஸ்ல பாகவதம், ஈவினிங்ல மீட்டிங்ஸ்ல பாகவதம் படிக்கிற மாதிரி கேக்குறீங்களா? ரிப்பீட் ஒன் டைம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சாட்டர்டே டெம்பிள்ல. ஆமாமா கரெக்ட். உங்களுக்கு சேவை கரெக்ட் தெரியும். ஃப்ரைடேயும் சாட்டர்டேயும் டெம்பிள்ல சர்வீஸ் இருக்கு. ஓ சரி 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 ஓகே. நான் ட்ரை பண்றேன் மாதாஜி. இப்ப புதன்கிழமை கூட ஈவினிங் டைம்னா எனக்கு உங்களுக்கு செட் ஆகுதுல்ல? சரி சரி. பேரா இருக்கா இல்லையா பக்கத்துல? ஈவினிங் இந்த டைம் எப்படியா இருந்தாலும் வந்துருவீங்க. ஓ சரி ரைட் ஓகே. வந்து ட்ரை பண்ணலாம் மாதாஜி. ட்ரை பண்ணிட்டோம் நாங்க. ஏன்னா நம்ம வந்து படிக்கிறோம், அப்பப்ப சின்ன கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறோம். பட் ஃபர்ஸ்ட்ல அந்த இப்ப சைதன்ய சதாமிரம் எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ளோவா வந்து அது மாதிரி அந்த மாதிரி கரெக்ட். அது இப்ப சாட்டர்டே பண்றோம், ஆனா சாட்டர்டே பண்றது ஸ்லோவா தான் போகுது. இப்ப 14 பண்றோம். மேபி இன்னொரு கிளாஸ் கூட ஆரம்பிக்கலாம். சாட்டர்டே படிச்சு அப்புறம் வெனஸ்டே திருப்பி அடுத்து மீன்ஸ் கண்டினியூஸ் ஆரம்பிக்கலாம். செவ்வாய் புதன் வியாழன் அப்படி கண்டினியூஸா வந்துடும். நல்லா அது மாதிரி கரெக்ட். ஓகே ஓகே ட்ரை பண்ணுவேன். தேங்க்யூ மேடம். இது ஒரு பெரிய முயற்சி, நல்லா செஞ்சுட்டு இருக்கீங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. கரெக்ட் மேடம். தேங்க்யூ. இல்லைன்னா நான் சைதன்ய சதாமிரம் தான் நினைச்சு கூட முடியாது. மாதாஜி கிளாஸ்ல பாகவதம் தொடர்ச்சியா படிச்சுட்டு இருக்கோமே. ஆமா புதன்கிழமை கிளாஸ்ல படிக்க மார்னிங் முடியலன்றாங்க அவங்க. மார்னிங் ஓகே மார்னிங் வந்து முடியலன்றாங்க. ஓகே புதன்கிழமை படிக்கிறோம். புதன்கிழமை வந்து 2வது கண்ட போறீங்க இல்லையா? செகண்ட் கண்ட படிக்கிறீங்களா? ஓகே ஓகே மாதாஜி. தேங்க்யூ. வில் ட்ரை மாதாஜி. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. வேற எதுவும் கேள்வி இருக்கா இருக்கும்? இல்லை நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். பிருந்தா மாதாஜி பாயிண்ட் சொல்லுங்க. பிருந்தா மாதாஜி இல்லை அக்ஷயா மாதாஜி யாராவது சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பகவானின் பக்தி கொண்டில் இடையூறாது ஈடுபட்டு நமது புலன்களை தூய்மைப்படுத்திக் கொண்டால் நம்மால் கிருஷ்ணரின் செயல்கள், நாமங்கள், ரூபங்கள், குணங்கள், லீலைகள் மற்றும் பரிவாரங்களை எல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முக்கியமான ஸ்லோகம் இல்லையா அது? அதான் ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நாமவே தியாகிவிந்திரே சேவமுக்கேகி ஜூஹாது ஸ்வயமேவ ஸ்பிரத்யதா. அப்போதான் நம்மளால் பகவானுடைய நாமங்கள் அவங்களுடைய ரூபங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியும். எப்போ வந்து நம்ம தூய்மைப்படுத்திக்கிட்டோம். ஓகே வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அக்ஷய மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்மளோட பௌதிக புறங்களை கொண்டு யாராலும் பகவானை புரிஞ்சுக்க முடியாது. அந்த பக்தரோட தெய்வீக அன்பத்தோட திருப்தி அடைந்து அவர் தம்மை தானே நமக்கு வெளிப்படுத்துறாருன்னு பார்த்தோம். கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. மைத்திலி மாதாஜி உங்களுக்கு எது கருத்து இருக்கா? பாயிண்ட்ஸ் எது இருக்கா மைத்திலி மாதாஜி? இல்ல பிரபுஜி, மாதாஜிங்கெல்லாம் கேட்டாங்க, நான் கேட்க வேண்டியது. சரி ரைட் ஓகே கேட்டே இருங்க. ஓகே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. லக்ஷ்மி அட்வொகேட் மாதாஜி உங்களுக்கு எது பாயிண்ட் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. இல்ல பிரபுஜி ஓகே ஹரே கிருஷ்ணா. பிரமாதமா இருந்தது. என்னையே மறந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. கோவர்த்தன இதெல்லாம் சுத்தும்போது இந்த பிரசாதம் ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஓகே தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கலாஜி மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. கலாஜி மாதாஜி மாதாஜி மீட் சொல்லுங்க. சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. கேக்குது நம்ம சொல்லுங்க. கிருஷ்ண பக்தியினோட பிரச்சாரர்களாக இருக்கிறோம். நம்ம உண்மையான பக்தர்களாக இருந்தோம்னா கிருஷ்ணர் நம்மோட எப்பவுமே இருப்பார். கிருஷ்ணர் வந்து மிக மிக கருணை வாய்ந்தவர். பக்தர்களுக்கு சாதகமா இருப்பார். அர்ஜுனனும் கிருஷ்ணரும் குருஷேத்திர போர்க்களத்துல வெற்றி வாகை சூடினார்கள். அதே மாதிரி நம்மளும் நேர்மையான பக்தர்களாக இருந்து பூர்வக ஆச்சாரிகளின் அடிசுவடுகளை நம்ம பின்பற்றி பகவானுக்கு சேவை செய்தோம்னா நம்மளுடைய கிருஷ்ண பக்தி இயக்கமும் எல்லாரிடத்திலும் நம்மளால எடுத்து சொல்ல முடியும். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆரம்பம் பிரபு உங்களுக்கு எது கருத்து இருக்கா? ஒரு கேள்வி பிரபு. சொல்லுங்க பிரபு. இனிஷியேஷன் வாங்காதவர்கள் வந்து வைஷ்ணவ டிவோட்டிஸ் ஆக கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க.
ஆமாம் அது இருக்கு கரெக்டு அதில் போட்டிருக்காரு அவர் வைஷ்ணவ கன்செப்ட் போட்டிருக்க பிரபா இருக்காரு இல்லையா கரெக்டு சொல்லுங்க அவங்க கேள்வி என்ன இது வந்து நம்ம பக்தர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து இப்போ வைஷ்ணவ டிவோட்டிஸ்ன்னு சொல்ல முடியாதா? அதாவது எப்படின்னா ஒரு எந்த சம்பிரதாயம் ஈஸியாக வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஸ்ரீ சம்பிரதாயத்தில் வாங்கியிருக்காங்க மாதாஜி சில பேர், அப்புறம் நம்ம கௌடிய மத்துவ கௌடிய சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். ஏன் இனிஷியேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்னா அந்த மந்திரம் வந்து அப்போ வந்து பரம்பரை மூலமாக நம்ம வந்து வாங்கிக்கிறோம். மந்திரத்தோடைய பலன் வந்து எப்போ கிடைக்கும்னா ஒரு பரம்பரையோட லிங்க் ஆனதான் மந்திரத்தோடைய பலன் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம இனிஷியேஷன் வாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்பயுமே அவங்க பக்தர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வைஷ்ணவான பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்காங்க. கனிஷ்டாதிகாரி, மத்தியமாதிகாரி, உத்தமாதிகாரி, ஓகே, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்காங்க. இனிஷியல் டிவோட்டி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ டிடியை பார்க்க வரவங்களும் வைஷ்ணவா தான். ஒரு விட்டு ஹரிகிருஷ்ணா சொன்னா வைஷ்ணவா தான், கேலியா சொன்னா கூட வைஷ்ணவா தான். அந்த விஷயத்தில் அது கரெக்டு. ஆனால் கோலவனா போனால் அதுக்கு என்ன பண்ணால் ஒரு குருவுடைய கருணை தான் போக முடியும். பிரம்மாண்ட பிரமித்தே கோர பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண கிருப்பாய பாயா பக்திலதா பீஜா. குருவும் கிருஷ்ணனுடைய கருணையில தான் அவனுடைய இதயத்தை வந்து அந்த பக்திலதா பீஜா வந்து கிரியேட் ஆகும். இல்லைனாலும் அவங்க வைஷ்ணவனா எப்படி வைஷ்ணவர் எல்லா கேட்டகரியிலும் வைஷ்ணவராங்க கேட்பாங்க. சத்யநாராயண கோயிஸ் வைஷ்ணவனா ஒரு விட்டு ஹரிகிருஷ்ணா சொன்னாலே வைஷ்ணவன், அவருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே, இருந்தாலும் அது அடுத்த கேட்டகரி என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து இனிஷியேஷன் வாங்கி இந்த மாதிரி வாழ்க்கை நடத்துறவங்களுக்கு வந்து நம்ம ஒபிஷியன்ஸ் பே பண்ணுறோம். எப்பயுமே கிருஷ்ணரை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கவங்களுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சேவை பண்ணணுன்றோம். இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் வைஷ்ணவம் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க மாதாஜி. ஒரு 4 மாலை செஞ்சுட்டா ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க பிரபு. அதுக்கப்புறம் 8 மாலை செஞ்சு முடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 16 மாலை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு தீட்சை கொடுத்தாங்க. அந்த இதுக்கு அந்த மாதிரி தான் நாங்க எடுத்துட்டோம், அவ்வளவுதான். ஆமா, 16 எடுத்தீங்களா மாதாஜி? 16 எடுத்து வந்து பிரபார ஆசியா, அப்பயே நீங்க பிரபார கனெக்ட் ஆயிட்டீங்க. ஆனா அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் என்ன வரும்னா குரு ஆசியான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு குரு வந்து உங்களுக்கு நாமம் வந்து கொடுப்பாங்க, குரு இனிஷியேஷன். அப்ப ஹரிநாம இனிஷியேஷன் அடுத்த 2 ஸ்டெப் உங்களுக்கு இருக்கு. அப்படிதான் எங்களுக்கு அந்த பெரம்பூர் அந்த இதுல எடுத்தப்போ எங்களுக்கு அப்படிதான் கொடுத்தாங்களே. 16 எடுத்தீங்க இல்லையா? அதுக்கடுத்து குரு ஆசியா, குரு இனிஷியேஷன் எடுக்கணும். அதுக்கு அது எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சது அந்த சைக்கிள். ஓகே ஓகே பிரபு. ஓகே, இந்த 2 ஸ்டெப் இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சரி பிரபு, நான் என்னோட பாயிண்ட் சொல்லுவா பிரபு. வந்து பிகினிங் ஆரத்தில இருந்து சயன ஆரத்தி வரைக்கும் 6 பிராமணர்கள் தேவையா இருக்காங்க. இப்போ நம்ம செய்யறப்போ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செய்யறோம். அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்றோம், முடிஞ்சத உணவு படைக்கிறோம். அது பகவான் எடுக்கிறது நமக்கு தெரியாது, ஆனா உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அத ஒவ்வொரு வாட்டியும் அத பகவானுக்கு படைக்கும் போது உணவும் நீரும் கொடுக்கணும் அப்படின்றாங்க. நிறைய வரிசையா அழகா எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஊதுபத்தி, அதுக்கப்புறம் தீபம், அதுக்கப்புறம் பூ, அதுக்கப்புறம் சாமரம், சங்கு வாட்டர், அதுக்கப்புறம் சாமரம், சங்கு வாட்டர், அதுக்கப்புறம் புஷ்பம், சங்கு வாட்டர், அப்புறம் புஷ்பம், அதுக்கடுத்து சாமரம். ரொம்ப அந்த மாதிரி ஒரு நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு ஆனந்தம் கிடைக்குது. நம்ம தூப தீப ஆரத்திக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு லைன் தான் மந்திரம் இருக்கு. அது நீங்க குரூப்ல எல்லாருக்குமே சொல்லிடலாம். ஏஷா தூப் அது மாதிரி அது சொல்றீங்களா? சந்த புஷ்பம் துவார பாலன் அது நீங்க சொல்லுங்களேன், எனக்கு அந்த மந்திரம் தெரியாது, ஃபுல்லா தெரியாது எனக்கு. அப்படியா? ஆமா, நீங்க அதை போட்டுங்க. அந்த இதுல நம்ம சாதன குரூப் இருக்கீங்களா நீங்க? நான் நிறைய இது சாதன குரூப்ல இருந்து. சரி, எனக்கு நீங்க அனுப்புங்க, நான் அது குரூப் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். சரி, ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அது ஒண்ணு சொல்லிக்கிட்டே ஆஃபர் பண்ணு. கரெக்டா? ஒரு லைன் தான் வரும், அது சொல்லிட்டே நம்ம. ஆமா, தூபாரதி, தீபாரதி, தீர்த்தம், அடுத்து வஸ்திரம், அடுத்தது புஷ்பம், அடுத்தது சாமரம், அடுத்தது யானை சேவா. அது பேர் என்ன? யானை சேவானா மயில். ஓகே. சரி, நீங்க அனுப்புங்க, நம்ம இந்த குரூப்ல அனுப்பிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.
இருக்கும்போது மட்டும் தானே பிரபு சொல்றோம் நமோ பிரம்மண்யாயமும் அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வரிசையா அது வந்து இது ஆஃபர் பண்றது, பிரசாதம் ஆஃபர் பண்றது. ஆமா பிரசாதத்துக்கு இது வந்து ஆரத்தி பண்ணும்போது சொல்ல வேண்டிய மந்திரம், அதை சொல்றாங்க. பிரசாதம் நம்ம ஆபத்து கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டாரு எப்படின்றத நம்ம உணர்றது வந்து அந்த பிரசாதத்துடைய டேஸ்ட்லயே கண்டுபிடிச்சலாம். இன்னைக்கு கிருஷ்ணர் சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு நம்ம அந்த டேஸ்ட்டை வச்சே கண்டுபிடிச்சலாம். அந்த நம்ம சமைக்கிறத விட அந்த டேஸ்ட் அதிகமா இருக்கும். கரெக்ட். மாதவேந்திரபுரி அவர் தானே சொன்னார்ல பிரபு, இப்போ நம்ம அவர் வந்து அர்ப்பணம் பண்ணிடுவாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த உணவு வந்து அவ்வளவு நல்ல டேஸ்டா இருக்கு. கரெக்ட். மாறி இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதுலயே வந்தது. ஆமா, இது சென்டென்ஸ் வந்து கரெக்ட். ஓகே, தேங்க் யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ முடிச்சாங்க. ஓகே, உலசி மேடம் உங்களுக்கு பாயிண்ட் இருக்கா? இருக்கு. சொல்லுங்க மேடம். ஒரு பிராமணரா இருக்கக்கூடியவங்க வந்து இந்த 6 கடமைகள் 6 திறன்கள் பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கோம் பிரபு. படன என்பது ஒரு பிராமணர் வேத சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவராக இருக்கிறோம் என்பதை குறிக்கின்றது. அவர் வேத இலக்கிய கல்வியினை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இது வந்து பாடன என்று எனப்படுகிறது. அவர் வெவ்வேறு விக்கிரகங்களை வழிபடுவதிலும் வேத சடங்குகளை புரிவதிலும் நிபுணராக இருக்க வேண்டும். யஜன சமூக தலைவரான பிராமணர் தம்முடைய யஜன அறிவின் அடிப்படையில் சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்களுக்கு அனைத்து வேத சடங்குகளையும் செய்து தருகிறார். இது யாஜன. அடுத்தது வேத சடங்குகளை நடத்துவதில் மற்றவர்களுக்கு உதவுதல் என்று சொல்லப்படுகிறது. எஞ்சியிருக்கும் 2 விஷயங்கள் வந்து தான மற்றும் பிரதிக்கிரக. பிராமணர் தம்மை பின்பற்றுவர்களிடமிருந்து தானங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது வந்து பிரதிக்கிரகம். அவர் பெற்ற தானியங்கள்ல அவருக்கு தேவையானது போக மீதிய தானம் செய்யலாம். அது வந்து தானம். 6 இயல்புகளும் ஒரு பிராமணர். ஹரே கிருஷ்ணா. மலைவாச பிரபு சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மனித நாகரிகத்தின் பக்குவ நிலை கிருஷ்ண உணர்வை அடிப்படையாக கொண்டது. கிருஷ்ண உணவானது விக்கிரக வழிபாட்டினை பரிந்துரைக்கிறது. ஹரே கிருஷ்ணா. முக்கியம், விக்கிரக ரொம்ப முக்கியம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ சுதா மாதாஜி சொல்லிட்டீங்களா நீங்கள்? சுதா மாதாஜி வீட்டில் இருக்கீங்க? சொல்லுங்க. மாதவேந்திரபுரி வந்து கோபாலருக்கு வாய் அலம்பரத்துக்கு நீரையும் மெல்லுவதற்கு தாம்பூலத்தையும் கொடுத்தார். டிடி வர்ஷிப்ல. ஓகே, டெய்லி நடக்கணும் இது, அந்த மாதிரி டெய்லி கொடுப்பாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. லக்ஷ்மி மாதாஜி பெங்களூர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தர்கள் எப்போதும் பக்தரின் சமூகத்தில் இருப்பதற்கு விருப்பம் கொள்ள வேண்டும் பிரபு. அதாவது அசோசியேஷன்ல இருக்கணும் எப்பவுமே, அதை விட்டு வெளியே போக கூடாதுன்றது மெயின் பாயிண்ட் பிரபு. இஸ்கான் வெளியே போக கூடாது. பிரபா திருப்பி சொல்றாரு, இஸ்கான்லேயே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இஸ்கான்லேயே இருக்க சொல்றாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. வசந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வசந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. விக்கிரகத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை மட்டும் நம்ம இன்னும் பழக்கத்தினை மேற்கொண்டால் அசுர குணம்லாம் போயிட்டு நமக்கு வைஷ்ணவர்களாக மாறி எல்லாரையும் நம்ம வந்து தாராள மனசு வரும், நல்லா இருக்கணும் அப்படின்ற மனசு நம்மளுக்கு வரும். பிரசாதத்தை சாப்பிட்டா ஒரு பக்தன் வந்து எந்த அளவுக்கு கிருஷ்ணரை உண்மையாக நேசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கிருஷ்ணரும் அவங்கள ரொம்ப நேசிப்பாரு, அந்த அன்பை பரிமாறிப்பாரு. கிருஷ்ணருக்கு வந்து நம்ம அந்த மாதிரி இருக்க சொல்ல நேருக்கு நேராகவும் நம்மளால பேச முடியும். அவரும் அவரை வந்து அவரை அடையறதுக்கு அவரே தேவையான அறிவும் கொடுப்பாரு. அந்த அறிவும் வழங்குறது அவருதான். கிருஷ்ணரை புரிஞ்சு கொள்ள வந்து புரிஞ்சுக்கிட்டு அவரை திருநாட்டை செய்யறதுக்கு அவரே உதவி செய்வாரு. பக்தி கொண்டுல நம்ம உண்மையாக ஈடுபட்டு இருந்தா கிருஷ்ணரை வந்து நேருக்கு நேரம் நம்ம பேசலாம். அவரோட உபதேசங்களும் அவர் நமக்கு தருவார், எந்த வழியில போறோம் அப்படின்றது சொல்லுவார். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. சாதனை உனக்கு பாயிண்ட் இருக்கா? எல்லாம் சொல்லிட்டாங்களா? religion without Krishna is another waste of time to reach the last. சத்கர்ம நிபுணர்கள் அது சொல்றியா? அது இல்ல, லாஸ்ட் ஸ்லோகா சொன்னாங்க. அதாவது அந்த பர்சன்ஸ் ஏன் ஒண்ணுமே
எசன்ஸ் எதுவுமே ஏத்துக்கல வச்சுக்கலன்னா ஆ. அப்புறம் ரிலிஜியனை பத்தி அவங்க பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே ஓகே So, எதுவுமே ஏத்துக்கல. ஆமாம்மா சயின்டிஸ்ட் மாதிரி பர்சன்ஸ் அவங்களோட ஆ own conceptionல என்ன கரெக்ட் கரெக்ட் பேசுறாங்க. கரெக்ட் ஆ பேசுனாங்க. அப்புறம் எப்படி அவங்க வந்து ரிலிஜியனை பத்தி அவங்க பேசுறதுக்கு அவங்க ரிலீஜனாலே இட் இஸ் given by God. Yeah. ஸோ அது Abides the rules of, கரெக்ட் ரூல்ஸ் ஆஃப் காட் கரெக்ட் தெரியாமலே அவங்க வந்து அது பேசலாம் ஓகே ஹரே கிருஷ்ணா. இப்போ எல்லாரும் பேசியாச்சு. இப்போ இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தரபஷ்ய கிருபா சிந்தப்பயேவச परिणाना भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. and कोई वैष्णव की नमाचल हरिदास ठाकुर की शील प्रभुपाद की निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण प्रभु. थैंक यू प्रभु. प्रणाम माता जी. हरे हरे कृष्ण. कृष्ण प्रभु. हरे थैंक कृष्ण. यू. थैंक यू. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण माता जी. हरे कृष्ण प्रभु. थैंक यू हरे प्रभु. कृष्ण. थैंक यू माता जी.